அம்மா ஜானகி அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவானந்தம். சிறுவடி வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மகரி செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம்முயிர் துணையே. சிவா திருச்சிட்டம் நால்வர் துதிபாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவடும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஒளிமணி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. அனைத்துயிர்க்கும் பாசம் அறுத்து முத்தி கூட்ட மனத்துயரம் செய்தல் மருந்தோ மனத்துயரம் செய்யாமல் தீர் மருந்து சித்தா அருந்திலையோ ஐயா என் சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையிலே போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது, நேற்றைய தினம் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, இன்னைக்கு பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படிங்கிற அந்த சிந்தனை ஏற்கனவே கொஞ்சம் சிந்திச்சோம். இருந்தாலும் இன்னைக்கும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அந்த போற்றி திருவள்ளுவர்ல பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கணும். இறைவனை நாம ஏன் போற்றி செய்யணும்? நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு எடுத்ததே போனி உங்களுக்கு. நீங்க தான் இறைவனை நாம ஏன் போற்றி செய்யணும்? எதுக்காக இறைவனை நாம போற்றி சொல்லணுங்க ஐயா. சரி. தனி வழி ஆன்மா தனி வழி போகும்போது அருமை. நம்மளுடைய ஆணவம் கழியறதுக்காக வேண்டி போற்றி செய்யணும் ஐயா. எதுக்கு? ஆணவம் கழியறதுக்காக. சரி. உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவனுடைய திருவடியை சேர்றதுக்காக போற்றி செய்ய வேண்டும். இறைவன் திருவடியை சேருவதற்காக போற்றி. எதுவுமே இல்லாம சுவாமிக்கு செய்யறதுக்கு பேர் தான் போற்றி ஐயா. வேண்டுதல் விண்ணப்பம் எதுவுமே இல்லாம சாமிக்காக நம்ம பண்றது பேர் தான் போற்றி. சரி, அருமை அருமை. நம்முடைய வேண்டுதல் வேண்டாமையை நம்ம அழித்தொழிப்பதற்காக போற்றி செய்யறோமா? சிறப்பு. சிவாய நம்ம ஐயா. திருவடி வணக்கம். அடியன் ராதிகா. ராதிகாம்மா. சிவாய நம்ம ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். சொல்ல வரீங்களா? ஏதாவது பதில் சொல்ல வரீங்களா? எதுக்காக போற்றி செய்யறோம் கேள்வி கேட்டு இருந்தோம். சரிங்கய்யா. உலக திருவடி சேர்றது. சூப்பர்.
ஐயா உலகத்துல நம்ம இருந்துக்கினே சிவன் அருளை பெறறதுக்காக நம்ம அவர்கிட்ட போற்றி செஞ்சுக்கினே இருக்கணும். அருமை அருமை அருமை. எல்லாரும் உங்களுடைய அந்த முகக்குறிப்பு அடியனுடைய கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். ஐயா சிவனடி தொழ வேண்டுங்க ஐயா. சிவனை என்னைக்குமே சிவனை பற்றி இது பண்றதுக்கு போற்றி செய்யலாம். மகிழ்ச்சி. எல்லாரும் உங்களுடைய அடியனுக்கு தர வேண்டிய கூலி எடுத்து வச்சிடலாம். எனக்கு வர தர வேண்டிய ஃபீஸ் எல்லாரும். ஐயா அவருக்கு லிங்க் அனுப்பிடுறேன். பிரேமமா தான் அனுப்பு. லிங்கே வரலைங்க ஐயா அவருக்கு. நான் அனுப்புனா எனக்கே வருதுங்க ஐயா. அப்படிங்களா சாமி? ஆமா 2 நாளாமே அப்படிதான். குழுமத்துல அதே லிங்க் தான் திரும்ப திரும்ப ஒரு கான்செப்ட் நான் அனுப்பணுங்க ஐயா என்னோட இது. ஆனா அது என்னுடைய செல்லுக்கே வருது, அவருக்கு போக மாட்டேங்குது. பிரேமமா இருந்தா அவங்க அனுப்பிடுவாங்க. சரி, நம்ம குடும்பத்துல இருக்கு. இப்ப அடியனால அனுப்ப முடியல. நம்ம குடும்பத்துல இருக்கு, அதை வந்து எடுத்துக்கலாம். நல்லது நல்லது. அடியனுக்கு தர நீங்க அனுப்பிடுங்க. நீ அவருக்கு ஜானகி அண்ணி நீங்க அனுப்பிடுங்க அவருக்கு. அவர் நம்பர் இல்ல சாமி என்கிட்ட. சரி இருக்கட்டும். அம்மா உங்களோடவே கலந்து கேட்டுக்கிட்டோம். ஐயா பக்கத்துல தான் இருப்பாரு, உங்களோட கலந்து கேட்டுக்கிட்டோம். ஒன்னும் பிரச்சனை. ஐயா பக்கத்துலயே உட்காந்து கேட்டுக்கிட்டோம். இப்போதைக்கு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம அடியார்கள் எனக்கு தர வேண்டிய ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீஸை மட்டும் கொடுத்துருங்க. நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பிச்சுவேன். சிவ என்னால ஜானகி அம்மா பார்க்க முடியுது, சுசீலா அம்மா, கோலம்மாள் அம்மா, ஐயா காஞ்சனா அம்மா, முருகன் ஐயா பார்க்க முடியுது, நடராஜன் ஐயா, வைரசிவகாமி அம்மா, சுப்பா அம்மா, சரஸ்வதி அம்மா, ஸ்ரீமதி அம்மா, சரஸ்வதி அம்மா, ஸ்ரீ அம்மா, ராதிகா அம்மா, திருவடி எல்லா அடியார்களும் கலாவதி அம்மா எல்லாரும் பார்க்கணும். நமக்கு அடியன் பார்த்துட்டே இருக்க எல்லாரையும். சந்திரா அம்மா பார்க்கிறேன். மகிழ்ச்சிங்க சாமி. உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். அடியன் குஹப்பிரியா அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். லோகநாயகி அம்மா எல்லாரையும் பார்த்தேன். மகிழ்ச்சி. ஆக நாம போற்றி செய்வதற்கான காரணம் என்பது நீங்க எல்லாரும் சொன்னதுதான். நம்ம போற்றி செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய திருவருளை அடைவதற்காக, இந்த பிறவியே போற்றி செய்வதற்காகத்தான். அதுதான் மெயின். மித்ததெல்லாம் சும்மா ஊடு பயிருன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அடியேன்னு சொல்ல வந்தேன். இந்த பிறவியே போற்றி செய்வதற்காகத்தான். இந்த பிறவியில மித்ததெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி. எந்த காணல் நீர் குடிச்சாலும் என்ன ஆகாது? எந்த காணலுடைய நீர் குடித்தாலும் நமக்கு தாகம் தீராதுங்க ஐயா. தாகம் தீராது. அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயங்களை நம்ம செய்து அதை அனுபவிச்சாலும் அந்த பொருளுக்கான அந்த தாகம் நமக்கு தீரவே தீராது. அது பார்க்கறதுக்கு தாகம் தீர்ப்பது போல தெரிஞ்சாலும் அது ஒரு நாளும் நமக்கு தாகம் தீர்ப்பது இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எது பிரதானம்னு தெரியணும். எது முக்கியம் அப்படின்னா, இறைவன் திருவடியை தொழுதல், இறைவன் திருவடியை போற்றி செய்து. அவனை போற்றி செய்தாலும் போற்றி செய்யாட்டாலும் அவனுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அவனை போற்றி செஞ்சாதான் அவன் உயர்வானான்னு கிடையாது. இல்ல அப்பா. ஆக நாம இறைவனை நம்ம போற்றி செய்தாலும் போற்றி செய்யாவிட்டாலும் இறைவன் ஒரு நாளும் உயர்ச்சியோ தாழ்ச்சியோ அடைவதில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம போற்றி செய்வதனால இறைவனுக்கு உயர்வு ஏற்படுதுன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது தான் முதல் தடையே. நாம போற்றி செஞ்சு, சில பேர் சொல்றாங்கல்ல, இங்க வந்து இவ்வளவு எல்லாரும் சேர்ந்து போற்றி செஞ்சா அந்த கோயில் சாநித்தியம் அடையும், எல்லாரும் வாங்க இங்க வந்து நீங்க அந்த முற்றோதல் செய்யுங்க, அப்பதான் அந்த கோயில்ல சாநித்தியம் அடையும், அப்பதான் அந்த கோயிலுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த எண்ணத்தோடு நம்ம செய்தோம்னா அந்த போற்றி அதற்கான பொருள் அல்ல. ஏன்னா போற்றி என்பது தன்முனைப்பு அறுப்பதற்காகத்தான். நாமளே இறைவனுக்கு சக்தி தர்றோன்ற நினைப்புல போற்றி செய்யறோம் அப்படின்னா, நீங்க வேத வித்தர்கள் எல்லாம் பாத்தீங்களா? வேத விற்பனர்கள் எல்லாம் பாக்குறீங்களா? பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க வந்து வேத விற்பனர் எல்லாம் செஞ்சு அவங்க நீர் ஊற்றுறதுனாலதான் அந்த லிங்க திருமணியிலேயே சுவாமி வர்றாருன்ற நினைப்ப அவங்க வச்சுக்குவாங்க. பாத்துறீங்களா இல்லையா? நாங்க தண்ணி ஊத்துறாதான் சாமியே இங்க வரும். நாங்க வந்து இத செய்தா, இந்த வேத வேள்விகள் செய்தாதான் எனக்கு வந்து இந்த இடத்துல இறைவனை எழுந்தருளுவாரு, வேதத்தினாலதான் இறைவன் எழுந்திருக்கிறான்னு வேதத்தை தூக்கி பிடிச்சு இறைவனை 2வது இடத்துல வைக்கக்கூடிய தன்மையை பெறுவது என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. முதல்ல அப்படிதான் தொடங்கினாலும் முடிவு அது இல்லை. அம்மா என்ன தருவா? அம்மா வந்து நமக்கு கேட்டா நமக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தருவா. அம்மா வந்து நமக்கு வந்து வேணும்னா பணியாரம் சுட்டு தருவா.
பசிச்சதுன்னா இடியாப்பம் பண்ணி தருவா, அது பசிச்சதுன்னா அவ வந்து ஒரு சப்பாத்தி போட்டு தருவா. இப்படிதான் குழந்தைக்கு தெரியும். ஆனா அம்மா எதை தருவா அப்படின்னா, அவ வச்சிருக்க ஒரு பெரிய மாளிகைக்குடைய அரசி. அவ ஒரு மாளிகை, நவரத்னம், வைடூரியம், பல கோடி பொண்கள் எல்லாம் வச்சிருப்பா. அது அவரோட சொத்துல நமக்கு வரப்போகுதுன்றது கணக்கு தெரியாது. நம்ம ஏதோ அவளை ஒரு சப்பாத்திக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் பின்னாடி அவ வர்றான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய உண்மை வடிவம் என்னன்னா, மொத்த அந்த சராசர கோடி அந்த அத்தனை பொண்களையும் நமக்கு தரப்போற வேண்டத வயசானதுக்கு அப்புறம் பின்னாடி புரிஞ்சுக்கிற மாதிரி இறைவனை வந்து நாம ஏதோ வேத வேள்விக்காக நமக்கு அருள் செய்பவன் அப்படின்ற எண்ணத்துல இருந்து நீங்குவதுதான் அடியன் சொல்றது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி வேத வேள்வியில பண்ணாதான், அவங்க அப்படி அந்த நீர் ஊற்றினாதான் அந்த இடத்துல பெருமான் எழுந்துருவார் அப்படின்னா, அப்ப என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, வேதத்திற்கு உயர்வு, இந்த வேதம் சொன்னபடி பெருமான் கேட்பான் இல்ல, வேதத்துல சொன்னபடி இங்க உட்காருனா உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான், மழை பெய்யினா மழை கொடுப்பான், எனக்கு செல்வம் வேணும்னா செல்வம் கொடுப்பான், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அது தப்புன்னு சொல்லி அவன் ஆடி காமிச்ச அந்த ஆடல் தான் என்னது, நம்மளுடைய சிற்றம்பல ஆடல், நடராஜர் திருமேனி. அப்போ வேதம் என்பது இறைவனை அடைகின்ற வழி என்பதை மறந்து போய், வேதம் தான் இறைவனை காட்டும், வேதத்தினால வேதம் இல்லை அப்படின்னா இறைவன் அடைய முடியாது அப்படிங்கிற அந்த செய்திய சொன்னா, நம்மளுடைய யாரு இவரு, தில்லைவாழ் அந்தனத மடியார்க்கும் அடியேன் திருநீல கண்ட குயவனாருக்கும் அடி. என்ன திருநீல கண்ட குயவனார் எந்த இடத்துல போய் வேதசாலையில போய் வேதம் படிச்சாரு? நான் கேட்கிற கேள்வி, திருநீலகண்ட குயவனார் எந்த அவர் வேத படிக்கிற பரம்பரையில பிறக்கல இல்ல, அவர் வந்து குயவனார்கள் குயவம் பண்றவங்களுக்கு எது கிடையாது, வேதம்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, வேதம்லாம் தெரியாது, வேதத்தை பற்றிய இது கிடையாது. அவர் கும்பாபிஷேகம் அதெல்லாம் பார்க்கல. ஆனா எந்த இடத்துலயும் போய் 4 இதை வச்சு வேள்விகள் எல்லாம் வச்சு குண்டங்கள்லாம் வச்சு பெரிய ஆவாகம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் செய்யல. நம்ம எல்லாம் சாமி வீட்டுக்குள்ள வர்றோம், என்ன பண்றோம், ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், அந்த ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம், அந்த ஹோமம் இந்த ஹோமம் எல்லாம் பண்ணாதான் சாமி வரும். எந்த ஹோமமும் பண்ணல, அது தெரியவும் தெரியாது. ஆனா என்ன பண்ணாரு சாமி, அவரே வந்தார் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு, இந்த கையில வச்சிருக்கிற இந்த திருவோட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போனார். யாரு ஆவாகனம் பண்ணா, யாரு எழுந்து? அப்போ இறைவனை வேதம் என்பது அடைகின்ற வழிதானே தவிர அதுவே இறைவனை உயர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இறைவனை காட்டுகின்ற ஒரு பெருநெறி தான் பொதுவா காட்டுது. அந்த இருக்கு பாரு, அந்த ஒரு கிரவுண்ட் இருக்காங்க பாரு, கிரவுண்ட்ல ஒரு 50 பேர் இருக்காங்கல்ல, அங்கதான் அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு வேதம் காட்டும். எப்படி வேதம் என்ன காட்டும்? அந்த கிரவுண்ட்ல ஒரு 50 பேர் இருக்காங்க பாரு, அதுலதான் அவங்க அம்மா இருக்காங்கன்னு காட்டும். ஆகம் என்ன காட்டும்? அந்த பச்சை கலர் புடவை, அந்த நெத்தியில ஒரு குங்குமம் வச்சிருக்காங்க பாரு, அவங்க அந்த ஒரு உயரமா இருக்காங்க பாரு, அவங்கதான் உங்க அம்மான்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் ஆகம். வேதம் பொதுவா காட்டி ஆகமம் சிறப்பா காட்டும். எல்லாமே காட்டும். ஆகமமாகி நின்று அன்னிப்பான், ஆகமமும் கூட பக்கத்துல தான் கொண்டு போய் கொடுக்கும். இறைவனை முழுவதுமா அடைவிக்க முடியும். நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம், சித்தாந்தம் தான் ஆகமம். ஆனா அது இறைவனை முழுமையா கொண்டு சேர்த்துட முடியும்னா இல்ல. எல்லாமே இறைவனை காட்டுகின்ற பெருநெறி. அதனாலதான் வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவல வயல் புகழ் திகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிற்றம்பலம். வேதநெறி தலை தோங்க தான் வந்தார். யாரு? வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். என்னை பாருங்க, என் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம். வேதம் என்பது வேதநெறி, நெறி என்பது ரோடு. இப்போ நீங்க பாத்துருக்கீங்களா, காவிரி போயிருக்கீங்களா? காவிரி போவோம், காவிரி போறப்போ அப்படியே ரோட்ல போவோம், அது தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும், ரோட்ல போவோம். அது மாதிரி வேதம் என்பது அப்படியே
அந்த ரோடு மேல போற மாதிரி, காவிரி ஆற்று படுகரை ரோடு மாதிரி, அது வேதம். சைவம் என்பது படிக்கட்டுல இறங்குவோம்ல, அந்த எல்லா இடத்துலயும் இறங்க முடியாது. காவிரி ஆற்றுல எல்லா இடத்துலயும் இறங்க முடியாது. அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு படித்துறை போட்டிருப்பாங்க. அந்த படித்துறையில தான் படித்துறை மூலமா எங்க போலாம், அந்த ஆற்றங்கரையில போய் குளிக்கலாம், அது ஆற்றுக்குள்ள போய் குளிக்கலாம். அப்போ ரோடு என்பது வேதம், அது இறங்குற பர்டிகுலர் படித்துறை என்பது எது, சைவ நெறி, ஆகமம். ஆகமம் சைவத்துறை. சைவத்துறை என்பது, துறைனா இறங்குற இடம், நெறினா போற ரோடு. வேதம் என்பது போற ரோடு, சைவம் என்பது இறங்குற துறை. அதாவது வேத நெறி தழைத்தோங்க. அதுக்கப்புறம் சைவத்துறை விளங்க. சைவத்துறை விளங்க. அப்ப சைவத்துறைனா சைவம் என்பது நம்மள இறைவன் அந்த பக்கத்துல கொண்டு போகும். வேதம் என்பது ரோட் சைடு, அப்படியே ரோட்ல காமிச்சு அப்படியே அங்க பாரு தண்ணி இருக்கா அப்படியே பார்த்துட்டு வான்னு சொல்லும். சைவம் என்பது அந்த இறங்கி அதை டச் பண்ண வைக்கும். இது எல்லாம் அதை அடைய வைக்கின்ற வழியை தவிர அவைகளே உயர்வுன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இறைவன் தான் உயர்வு. இறைவனை தவிர வேற எந்த பொருளும் உயர்வு இல்லை. இறைவனை காட்டுவதனால இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் மரியாதை. யாருக்கு, வேதத்துக்கு மரியாதை, ஆகமத்துக்கு கொஞ்சம் கூடுதல் மரியாதை, அடியார்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதை, குருநாதருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதை. எதனால, சிவத்தை காட்டுவதனால. சிவத்தை காட்டுவதனால இவங்க எல்லாத்துக்கும் மரியாதை. சிவத்தை காட்டல, ஒரு அடியார் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமான் எல்லாம் கும்பிடக்கூடாது, சிவன் கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அடியார் சொல்றாரு, இதை நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். ஐயா ஆனந்த ஐயா தான் சொல்லியிருக்காரு, அடியார் சொன்னா வேத வாக்கா கேட்டுக்கணும்னு. அந்த அடியார் என்ன சொல்லிட்டாரு, சிவபெருமானை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இனிமே நான் கும்பிடல கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? குருநாதர் இருக்காரு, சரி இன்னையில இருந்து நீ என்ன பண்ணு, சிவபெருமானை கும்பிடாத, சாய்பாபா தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லிட்டாரு, இனிமே அதுக்கு அப்பீலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வழிபாடு முறையில போகிறோம். குருநாதரும் சிவமும் ஒண்ணு. ஏன், சிவத்தை காட்டுவதனால. அடியார்களும் சிவமும் ஒண்ணு. ஏன், சிவத்தை காட்டுவதனால. ஆகமமும் சிவமும் ஒண்ணு. ஏன், சிவத்தை காட்டுவதனால. வேதமும் சிவமும் ஒண்ணு. ஏன், சிவத்தை காட்டுவது. சிவத்தை காட்ட மறுத்தால் அந்த இடத்துல நிற்பது என்பது மிகுந்த ஆபத்து. இவங்க எல்லாம் சிவத்தை காட்டுறனாலதான் அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு மரியாதை, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாமே. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சொல்ல வார்த்தை புரியுதுங்களா? அப்போ நாம போற்றி செய்வதனால போற்றிய பெருசா தூக்கி வச்சுட்டு 1008 போற்றி 1,08 போற்றி செய்ய போறேன், நான் இவ்வளவு போற்றி 1,08 போற்றி செய்ய போறேன், அதனாலதான் சாமி வரப்போறாருன்ற எண்ணம் வந்ததுன்னா நம்மளுக்கும் தக்ஷனுக்கும் வேற வித்தியாசம் இல்லை. நம்மளுக்கும் இந்திரனுக்கும் வேற வித்தியாசம் இல்லை. இந்திரன் என்ன நினைச்சா, இந்த யாகம் செஞ்சுட்டா என்ன பண்ணிடலாம், இத்தனை யாகம் பண்ணா இந்திர பதவி அடைச்சிடலாம், இத்தனை யாகம் பண்ணா என்ன பண்ணுது, பிரம்ம பதவி அடைஞ்சிடலாம், இவ்வளவு ஹோமம் பண்ணா நீங்க விஷ்ணு பதவி அடைஞ்சிடலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா எத்தனை ஆகமம் செய்தாலும் எத்தனை பூஜை செய்தாலும் சிவ பதவி அடையவே முடியாது. சிவ பதவி அடைய முடியாது. சிவனுக்கு அடைக்கலமா வேணா சிவமா இருக்கலாம், சிவனுக்கு அடங்கி நம்ம என்ன பண்ணலாம், சிவமா இருக்கலாம். அதனால நாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைவம் என்பது, சைவத்துறை என்பது சிவபெருமானை எளிமையில காட்டக்கூடிய விஷயம். அதனால ஒரு விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலயும் இது சிவத்தை விட உயர்ந்தது அப்படின்னு ஒரு பொருள் இல்லை. ஆனா உபச்சாரமா சைவத்துல முப்பொருள் சொல்றோம், சிவத்தை விட உயர்ந்ததுன்னு 3 பொருள் சொல்றோம். 1 குருநாதர், 2வது சிவனடியார்கள், 2 தான் மன்னிக்கணும், 2 பொருள் தான், 3 பொருள் இல்லை. 1 குருநாதர், 2வது சிவனடி. இவங்க 2 பேரையும் சிவனை விட உயர்ந்ததுன்னு ஏன் சொல்றோம்னா, இவங்க 2 பேரும் வலித்து திணித்து சிவபெருமான் அவங்க கிட்ட சேர்ப்பாங்க. அதனாலதான் வலித்து திணித்து சிவபெருமான் நம்மளை சேர்ப்பாங்க. அதனாலதான் என்னது, அவர்கள் சிவபெருமானை விட உயர்ந்ததுன்னு உபச்சாரமே தவிர அது உண்மை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், அது உண்மை. சிவத்தை விட உயர்ந்த பொருள் என்றும் எப்பொழுதும் கிடையாது. அது காட்டுறனால
அவர்களை நாம சிவத்தோட ஒரு படி மேல வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். காரணம் என்னன்னா, அவர்கள் சிவத்தை நம்ம கிட்ட வந்து ரொம்ப அழித்து வலித்து நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட கொன்று சேர்த்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை புரிஞ்சு. அப்போ போற்றி செய்யும் போது நான் செய்யற போற்றியில தான் அவன் உட்கார்ந்துருக்கான், நான் போடுற பூவுல தான் அவன் உட்கார்ந்துருக்கான், நான் காட்டுற நைவேத்தியத்துலதான் அவன் உட்கார்ந்துருக்கான், நான் இன்னைக்கு சாப்பாடு வைக்கிறேன்னா அவனுக்கு சாப்பிட மாட்டான், இன்னைக்கு நான் போற்றி செய்யலைன்னா அவனுக்கு வந்து சாநித்தியம் இருக்காதுன்ற எண்ணத்தை நாம விட்டு ஒழிப்பதற்குதான் இந்த விஷயமே சொல்றேன். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், ஆகா நான் வந்து கோவில், நிறைய கோயில் அப்படிதான் சொல்றாங்க, ஐயோ அந்த நிறைய ஆகம வேள்விகள்லாம் பண்ணா கோயில் எப்படி ஆயிடும், கோயில் எப்படி ஆயிடும். ரொம்ப முன்னேறிடு நிறைய வருவாங்க, நிறைய அது கிடைக்குன்னு நினைப்பாங்க ஐயா. இறைவன் சாநித்தியமே நம்ம பண்ற பூஜையில தான் நினைக்கிறாங்க இல்லையா. இறைவன் சாநித்தியம் பெறுவது நாம பண்ற பூஜையினாலதான். அதுதான் பெரிய தடை, சிவபெருமான் அடையிறதுக்கு அதுதான் பெரிய. சிவம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், அவனுக்கு கூட சிவபெருமான் காட்சி கொடுத்துருவாரு. நான் செய்யற பூஜையில தான் நீ வரப்போறன்ற நினைப்பு தான் பெரிய தடை. அது அவனுக்கு ஒரு பொழுதும் சாமி என்னைக்கு வரமாட்டான். இன்னைக்கு இல்ல, எத்தனை கோடி அவன் பூஜை பண்ணாலும் ஒரு நாள் வரப்போறான். ஏன்னா அந்த பூஜைக்கும் அவன் செய்யறதுக்கும் சிவ பூஜையே தான் என்ற நினைப்ப இல்லாம ஒழிப்பதுதான். இந்த தான்ற நினைப்பு இல்லாம இருந்தாலே நாம முக்காவாசி நம்ம சிவபூஜைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சிவபூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய விஷயம் நான் எனது என்ற எண்ணத்தை அழித்தொழிப்பது. என்னால இவ்வளவு பூஜை பண்றேன், நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு 12 அந்த எண்ணம் வந்தாலே நாம சிவபூஜை பண்ணலன்னு அர்த்தம். எளிமையான சிவபூஜை, ரொம்ப எளிமையா. அதுவும் எளிமையா இருந்தா எப்படி இருக்கும், எளிமையா இருந்தா சிவபூஜை நீளும். 10 நிமிஷம் ஒரு தடவை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பண்ணுவோம். ஏற்கனவே நான் போன அமர்வுல சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா, நம்ம சொந்தக்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து என்ன போட்டாலும் சாப்பிட்டுக்குவாரு, பழைய சோதனை போட்டாலும் சாப்பிட்டுக்குவாரு. அப்படி இருக்கிற சொந்தக்காரர் நம்ம வீட்டுல வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டு சம்மந்தி வச்சு வர்றான்னு வச்சுக்கோங்க, சம்மந்தி அவருக்கெல்லாம் தடால் புடால்னு செய்யணும் இல்ல, 3 நாள் செய்யலாம், 4 நாள் செய்யலாம், 30 நாள் கூட செய்யலாம், வருஷம் பூரா செய்ய முடியுமா? அப்பா உனக்கு ஒரு கும்பிடு எனக்கு ஒரு கும்பிடு, நீங்க உங்க வீட்லயே இருந்துக்கங்க, இல்லாட்டா நாங்க வேற வீடு மாறி போயிடுறோம், எங்களை ஆளை விட்டா போதும் சாமிட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி சிவபூசை எல்லாரும் எடுத்துக்குவாங்க. நான் எடுத்துக்கிறேன் சிவபூஜை எடுத்துக்கிறேன்னு சொல்லி தாம் தூம்னு பண்ணி 31வது நாள் என்ன பண்றது, சிவனுக்கு ஒரு கும்பிடு சிவபூசைக்கு ஒரு கும்பிடுன்னு வந்துடுது. அது இல்ல, எளிமையான சிவபூசை, ரொம்ப ரொம்ப நுட்பமான சிவபூசை புரிஞ்சுக்கணும். அதனால அடியார்கள் சிவபூசையின் போது போற்றியின் போது என் போற்றி இறைவனைக்கு சாநித்தியம் தருதுன்ற எண்ணம் வச்சுக்கணும். அவனை போற்றி செய்தால் நான் தான் சாநித்தியம் ஆகிறேன், அவனை போற்றி செய்வதால் எனக்குத்தான் விளக்கம் கிடைக்குதுன்ற அந்த தன்மை வச்சுக்கணுன்றத நான் பல முறை நான் சொல்லிக்கிட்டே வரேன் அடியார்கிட்ட. ஏன்னா இது யார்கிட்ட இருந்து போக மாட்டேங்குது. நான் போற்றி செஞ்சாதான் பெருமாள் நல்லா இருப்பான், அவன் வந்து நல்லா இருக்கிறவனா நான் போற்றி செய்யறேன் அப்படிங்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு எல்லா அடியார்கள்கிட்டையும். முழுமையா நீங்கல, நான் கொடுக்குற வேஷ்டி சட்டையில தான் இருக்கேன், நான் கொடுக்குற சாப்பாட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கான்ற எண்ணம் நம்மையும் அறியாம நமக்கு பல ஆண்டு காலமாக நம்ம மனசுல சொல்லி புகுத்தி வச்சுட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான உணர்வுகள்ல இருந்து நாம நீங்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வரி என்பது பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. போன வாரம் என்ன பார்த்தோம், சுதாமா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஏகம்பத்துரை எந்தாய், ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஒரு நிமிஷம் சாமி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படின்னா என்னன்னா, இறைவன் ஒரு பாகத்திலே பெண்ணினுடைய உருவை வைத்திருக்கின்றான். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இறைவன் ஒரு பாகத்திலே பெண் உருவை வைத்திருக்கின்றான், பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி. இப்போ இந்த பாட்டுல பார்க்கும்போது இறைவனுடைய பாகம் பெண்ணுரு ஆனாய்னு என்ன அர்த்தம், நீ ராஜாவா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ராஜாவா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா இல்ல அவரு, ராஜா இல்ல, உண்மையிலே நான் ராஜா இல்ல, பட் நான் ராஜாவா இருக்கேன்னா ராஜா மாதிரிக்குதான் ராஜாவா இருப்போம். உண்மையிலே ராஜாவா இருக்கணும் என்ன சொல்லுவோம், இந்த ராஜா
ராஜா தான் ராஜா. ராஜா. அருமை அருமை. நான் தான் ராஜா. நான் தான் ராஜா. ஆமா, நான் தான் ராஜா சொல்றோம். நான் ராஜாவாக இருக்கின்றேன்னு என்ன அர்த்தம்? இது ராஜா கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ராஜா கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தமிழ்ல ஆதல் அப்படின்னு அர்த்தம். ஆதல், ஆதல்னா ஆகுதல் அர்த்தம். அவன் புலியாக நின்றான் அப்படின்னு அர்த்தம். புலியாவனும் வேற வேறன்னு அர்த்தம். அவன் ராஜாவாக நின்றான் அப்படின்னு அர்த்தம். அவன் ராஜா இல்ல, அது ஏதோ ராஜா மாதிரி இன்னைக்கு ஆக்டிங் பண்றான், ராஜாவோட வேலையை எடுத்துக்கிறான். அப்ப ஆகி நின்றான் அப்படின்னாலே அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். அது போல பாகம் பெண்ணுரு ஆனாய், பாகம் பெண்ணுரு ஆனாய்னா ஒரு பாகத்துல பெண்ணுருவாக இருக்கின்றான் அப்படின்னா அந்த பாகம் பெண் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னடா குழப்புற? இப்ப பாகம் பெண்ணுன்றியா இல்லைங்கிறியா? பெண்ணுங்கிறியா இல்லைங்கிறியா? பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றினா ஆகுதல் அப்படின்னா அவன் புலியாக நிற்கின்றான் அப்படின்னா அந்த புலி தன்மையை வைத்திருக்கான்னு அர்த்தம். அவன் கணக்குல புலிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கடிச்சு வச்சிருவானா? வால் இருக்குமா? நகத்தை வச்சு பிராண்டிடுவாங்க? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கணக்குல புலின்னு என்ன அர்த்தம்? பெஸ்ட், கணக்குல சிறந்து விளங்குறான்னு அர்த்தங்க ஐயா. பெஸ்ட், பெஸ்டா இருக்காங்கன்றது. அது போல பாகம் பெண்ணுரு ஆனாய் அப்படின்னா ஆகுதல் அப்படின்னா தன்மை, பெண் தன்மையை பெற்றிருக்கின்றான். அதுதான் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றினா பெண் தன்மையை பெற்றிருக்கின்றான் அப்படின்னு. எப்படி பெற்றான்? ஏகம்பத்துரை எந்தாய்ப்பு. ஏகம்பத்துரை அப்ப ஏகத்துல ஏகமாகி நின்றான். அவன் ஒரு பொருளாக நின்றான். ரெண்டு பொருளா வந்தான். ரெண்டு பொருள் எது? ஆணாகி பெண்ணாகி. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், எத்திக்கும் எத்திக்கும் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன், பன்னிரு கைவேலவனை பெற்றானவன், முத்தானவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பெண்ணைக்கும் நடுவானவன், ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன், பெண்மைக்கு சரி பாதி தந்தானவன், காற்றானவன் நெருப்பானவன். என்னடி அப்படி? அது அப்போ இறைவன் ஒன்றாவதான் நிக்கிறான், இரண்டாம் வரான். எப்படி? அவன் ஆண் பெண்ணாக இரண்டாவன், அன்னை சக்தி. அப்போ அந்த ஏகம்பத்துரை, ஏகம்னா ஒருத்தனா இருந்தவன் இப்ப ரெண்டு பேரா வர்றான். எப்படி வர்றான்? ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனால் ஒரு பாகம் பெண் உருவாக நிற்கின்றான். அதான் தெரிஞ்சுக்கும். மாணிக்கவாசர் போற வாக்கு நல்லா புரிஞ்சுக்கும். இறைவன் பெண் உருவாக நிற்கின்றான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகியான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. பாடுறமா இல்லையா? அப்ப இறைவன் வானாகினா வான் வேறு அவன் வேறு. புரியுதுங்களா? வானாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு என்ன அர்த்தம்னா பஞ்சபூதங்கள் இறைவன் சொல்றோம். ஆனா பஞ்சபூதங்களை இயக்கறனால பஞ்சபூதங்கள்ல இறைவன் இருக்கான்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள் இறைவன் கிடையாது. ஏன்னா இறைவன் அறிவு பொருள், பஞ்சபூதங்கள் அறிவற்ற பொருள். அந்த பூதங்களை அவன் இயக்குவதனால பஞ்சபூதங்களை இறைவனுடைய வடிவங்களா பார்ப்பது. அது போல இறைவனுடைய ஒரு பாகம் பெண்ணாகி நிற்றல் என்பது நாம் நினைக்கிற மாதிரி பெண் கிடையாது. பெண் தன்மையை பெற்றிருக்கின்றான் ஒரு பாகத்துல. பெண் தன்மைன்னா என்ன அர்த்தம்?
ஒரு பெண் தாய், பெண்ணுனாலே தாய் தான் அர்த்தம். பெண்ணாலே என்ன அர்த்தம்? தாயின்னு தான் அர்த்தம். ஒரு தாய்க்கு என்ன இருக்கும்? ஒரு தாய்க்கு புலி குட்டின்னு வச்சுக்கோங்க, யாரையும் விடாது. புலி குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது விடுமா? ஏங்க ஒரு சாதாரண கோழி குஞ்சு பொறிச்சிருக்குன்னா பக்கத்துல போக முடியாது. கழுகுன்றது அப்படி வந்ததுன்னா கழுகு கூட இறங்கி சண்டை போடும். தன்னுடைய குட்டிகளை காப்பாத்துறதுக்கு அது அவ்வளவு பெரிய சிரத்தை எடுக்கும். தன்னுடைய குட்டிகளுக்கு உணவு ஊட்டுறதையே தன்னுடைய வாழ்நாள்ல முக்கிய பொருளா வச்சிருக்கும். அது வளர்ற வரைக்கும் ஊட்டுறதுக்கு தயாரா இருக்கும். அது போல ஒரு பாகம் பெண்ணா இருக்காருன்னா எப்பொழுதுமே இந்த ஆன்மாவுக்கு அறிவு என்ற உணவை கொடுப்பதற்கு அவன் காத்து கொண்டே இருக்கு. நம்மளை காப்பாத்துறது, தாய் எப்படி ஒரு குழந்தையை காப்பாற்றுவோட அது போல இந்த உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த தன்மையை பெறுகின்றான். அப்படின்றதான் ஒரு பாதி இறைவன் பெண்ணாக நிற்கின்றான். நாம நினைக்கிற மாதிரி அவயங்களோ உடல் உறுப்புகளோ பெண்மைக்குரிய உடல் உறுப்புகளோ அந்த மாதிரி பார்ட்ஸோ எதுவுமே அதுல சொல்லப்படும். பெண் தன்மை பெறுதல் வேற, பெண். புரியுதுங்களா சாமி? அப்ப காட்டணும். என்னாச்சு? காட்டணும். அப்போ பெண்ணா காட்டணுன்றதுக்காக பெண்ணுடைய சிலையை வைத்து வழிபாடு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிவலிங்க திருமேனிலே என்ன உண்டு? கீழே இருக்கிற ஆவுடை பராசக்தி, மேல இருக்கிற பானம் இறைவன். ஆணும் பெண்ணும் கலந்த வடிவம்தான் லிங்க திருமேனி. ஏன் தனிச்சன்னதி? அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்வி, ஆவுடையார்லயும் அன்னை இருக்கா, இதுல அப்பன் இருக்கா, அம்மன் அப்பன்னு சேர்ந்ததுதான் இது லிங்க திருமேனி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் லிங்க திருமேனி அப்படி எப்படி பாக்குறோம்? ஆனா பாக்குறோம்ல. ஆண் தன்மை பெண் தன்மை, ஆண் தன்மை பெண் தன்மையா பார்க்க கூடாதுன்றதுக்காகத்தான் எது வச்சிருக்கோம்? சிவலிங்க திருமேனி இருக்கும். சிவலிங்க திருமேனில ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, முகம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வடிவத்தை நீ அசியூம் பண்ணணும், உன் தலைக்குள்ள கொண்டு வரணும், உன் அறிவுக்குள்ள அதை கொண்டு வரணும்ன்ற பாவனையை வைப்பதற்காகத்தான் லிங்க திருமேனி. ஆனா லிங்க திருமேனியை நம்ம என்னவா பாக்குறோம்? நாம இன்னைக்குமே அடியன் வைத்து லிங்க திருமேனி பக்கத்துல அன்னை பராசக்தியை வச்சுதான், அம்பாலை வச்சுதான் வழிபாடு செய்யறோம். லிங்க திருமேனி பக்கத்துல அம்பாள். இப்ப லிங்கனாலே யாரு? அப்ப அம்பாள் பக்கத்துல இருந்தா அவ யாரு? இது ஆம்பளை, அது பொம்பளை அப்படின்னு தான் நினைச்சு வழிபாடு செய்யணும். அந்த எண்ணத்தை வேணான்னு சொல்வதற்காக தான் லிங்கம் வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்திக்க முடியல. புரியுதுங்களா? அப்போ பெண் தன்மையை பெறுகின்றானே தவிர பெண்ணாகி நிக்கல. இந்த லிங்க திருமேனி இறைவன் அந்த அன்னை நீங்க பழைய கோயில் இருக்கு, ரொம்ப பழைய சிவன் கோயில் எல்லாம் 5 பொருள் தான் இருக்கும். லிங்க திருமேனி, இது நந்தி வாகனம், நந்தி எம்பெருமான், அப்புறம் அவர் பேர் என்ன, நம்ம வாங்குவார்ல அவர் பேர் என்னது, சண்டிகேஸ்வரரு, அதுக்கப்புறம் துவாரபாணி. இவ்வளவுதான் கோவில், வேற அதுக்கு மேல கிடையாது. இவ்வளவுதான். சண்டிகேஸ்வரர் இருப்பார் எல்லாருக்கும். ஏன்னா இறைவனுடைய அனுபவத்தை வாங்கி தரும். இந்த அன்னை பராசக்தியினுடைய தனிச்சன்னதி சாக்தத்தினுடைய சாக்தம் உள்ள பூந்துச்சு. எதுக்குள்ள? நமக்குள்ள பூந்துச்சு இல்லையா? அதனால அவங்களுக்கு பார்க்க முடியல. ஏன்னா உருவத்துல பார்த்தவங்க தான் சாக்தர்கள். சக்தி உபாசகர்கள் எல்லாம் உருவத்துல இல்லாம கொஞ்சம் பாக்குறது கடினம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தனிச்சன்னதி அங்க வச்சாங்க. அப்புறம் கௌமாரத்துல இருந்தவங்க முருகனின் தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கானபத்தி வந்தவங்க அங்க கானபத்தி உள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சுத்தி நம்ம வேற வேற விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இந்த அண்டாக்குள்ள வெறும் அண்டா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன போட்டாச்சு? ஒரு கிளாஸு, ஒரு டம்ளரு, ஒரு செம்பு, ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு இன்னைக்கு கலவையா நிக்குது இந்த அண்டாக்குள்ள. தவறு இல்லை, எல்லாமே இதுக்குள்ள அடங்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எதுக்காக வழிபாடு செய்யப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா லிங்க திருமேனில ஆண் பெண் பேதம் இல்லாம பார்க்கணும், ஆணையும் பெண்ணையும் பிரிக்காம பார்க்கக்கூடிய ஆற்றல் வரணும்ன்றதுக்காகத்தான். அதே மாதிரி உருவம் இல்லாம காதல் செய்யறதுக்கு பழகிக்கணும். கண்ணு இருக்கக்கூடாது, மூக்கு இருக்கக்கூடாது, வாய் இருக்கக்கூடாது, இந்த உடல் அங்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா அதை நீங்க என்ன பண்ணணும்? அத காதல் செய்யணும், காதல் செய்ய பழகணும். இந்த உருவத்துல இருக்கிறவங்க இப்படி இருக்காம்பா அப்படின்னு சொல்லி கடைசியில் லிங்க திருமேனி எடுத்துருவாங்க.
கடைசி லிங்க திருமேனியும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமற்ற அருவத்தை வழிபாடு செய்யற. நீங்க கேட்கலாம், இஸ்லாம் பெருமக்கள்லாம் டைரக்டாவே வழிபாடு செய்யறாங்கல்ல, நீங்க கேட்கலாம். எங்க நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து என்ன பண்ணிடுறாங்க, அங்க வந்து கூப்பிட்டு டைரக்டா இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி வழிபாடு செய்யறாங்க. அப்படி பண்ணிருக்கலாம்ல. எதுக்காக உருவத்தை வச்சு லிங்க திருமேனியை வச்சு அதுக்கப்புறம் அதை கொடுக்குறாங்கன்னா, சைக்கிள் ஓட்டும் போது என்ன வேணும், எடுத்தோடனே சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா நீங்க? எடுத்தோடனே சைக்கிள் ஓட்ட முடியாது. சைட்ல 2 வீல் வைப்போம் இல்ல, சைட்ல 2 வீல் வைப்போம். ஓட்டிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் நல்லா ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த 2 வீலை கலட்டணும். எடுத்தோடனே நான் 2 வீல்ல இல்லாம ஓட்டுவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, நான் அப்படிதான் ஓட்டி கத்துக்குவேன், நான் யாருடைய உதவி இல்லாம நான் எடுத்தோடனே ஒரே வீல்ல வச்சு ஓட்டுவேன், 2 வீல் கூட கிடையாது. இந்த சர்க்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீல் வச்சு ஓட்டுவாங்க. அப்படி ஒரு வீல் வச்சு ஓட்டுவேன்னு சொன்னா அது நம்புதற்குரியதான்னு கேட்டா இல்ல, அது யாருனாலையும் முடியாது. அதனால டேஞ்சரஸ். எது டேஞ்சரஸ்? இறைவனுக்கு உருவம் அல்ல. அதுதான் நம்ம சமயம் சொல்லுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனுக்கு உருவம் அல்லங்கிறது தான் சைவத்தினுடைய நோக்கமே. அதை அங்க எடுத்துட்டு போகணும். முதல்ல உங்களுக்கு 2 வீலை வச்சு ஓட்ட விடணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு வீலை மட்டும் கழட்டி எடுத்துடணும். அப்புறம் அப்பதான் அடிக்கடி சாஞ்சு நின்னுக்கிறோம். அப்புறம் 2 வீலையும் கழட்டிக்கிறோம். 2 வீலை கழட்டிக்கும் பின்னாடி ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு நிப்பாரு. அவர் இருக்காருன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ஓட்டுவோம். பார்த்தா அவர் விட்டுருவார் கைய. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ ஓட்டிடுவோம். அந்த மாதிரி நாம இந்த ஆன்மா படிநிலையில தான் அறியுன்றதுக்காக மிகச்சிறந்த சமயமாக எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது. ஒரு மாடியில 10வது படி தான் நல்ல உயர்ந்த படி, 10வது படி தான் உயர்ந்த படி. 10வது படியில போயிட்டா அடுத்த அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். ஆனா எடுத்த உடனே 10வது படி காலை வைக்க முடியுமா? 10வது படி தானங்க வேணும். 10வது படி மிதிச்சா உங்களுக்கு அந்த ரூம்குள்ள போயிடலாம். நான் 10வது படியில தான் காலை வைப்பேன்னு வைக்கிறது தான் மற்ற சமயங்கள்லாம். எப்படி காலை வைக்க முடியும்? அவங்க எல்லாம் சொல்லலாம், நாங்க 10வது படி தாங்க வச்சிருக்கோம், நாங்க 8, 9 எல்லாம் வைக்கிறோங்க, நாங்க 0ல இருந்து டைரக்டா 10வது படி வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க தைரியமா சொன்னாலும் அது ஆன்ம பக்குவத்திற்கு பொருந்தாது. பொருந்தாது. ஏன்னா பக்குவம் ஆன்மா படிநிலையில தான் அறியும். நான் அவங்ககிட்ட கேட்கலாம், சரிங்க 1ஆம் கிளாஸ்லயே உங்க பிள்ளைங்க என்ன சொல்லிடலாம், 1ஆம் கிளாஸ்லயே உங்க பிள்ளைக்கு 10ஆம் கிளாஸ் பாடத்தை நடத்திருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? நாங்கெல்லாம் எடுத்த உடனே இறைவனுடைய அருவத்துக்கு போயிடுறோம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சரிங்க 1ஆம் கிளாஸ்லயே நீங்க என்ன பண்ணிருங்க, 1ஆம் கிளாஸ்லயே நீங்க 10ஆம் கிளாஸ் பாடத்தை நடத்திருங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி முடியும்? அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்காம எப்படி 10ஆம் கிளாஸ் பாடம் படிக்க முடியும்னு சொல்லி கேட்கறீங்க இல்லையா? அதைத்தான் நாங்க சொல்றோம். இங்க ஏபிசிடி எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க 10ஆம் கிளாஸ் போற மாதிரி உருவம் அருவம்னு போனாதான் போக முடியும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உருவத்திலே நின்னுகிறது. கடைசி வரைக்கும் எங்க போறது இல்ல, அருவம்னு ஒண்ணு இருக்கிறதாவே ஞாபகத்துக்குள்ளே வரதில்ல. பாதி பேர் என்ன பண்றது, அருவுருவத்திலே தொங்கிடுறது. எங்க சிவலிங்க திருமேனிலையும் தொங்கிடுறது. அந்த சிவலிங்க திருமேனி என்னவா நினைச்சு வழிபாடு செய்யறோம்? நம்மெல்லாம் என்ன நினைச்சு வழிபாடு செய்யறோம்? அருவுருவம் நினைச்சிட்டு. அருவுருவம் இல்ல, கரெக்டா சொல்லுங்க. சிவலிங்க திருமேனி ஆனா நினைச்ச பக்கத்துல அம்பாளை நிக்க வச்சாதான் அது ஆனா அது பெண்ணுன்னு நினைக்கிறோம். அப்போ பாலினமே வேணாம், பாலினமே இல்லாம வழிபாடு செய்யணும்ன்றதான் நம்ம இறைவன் வந்து எல்லா சமயத்துல இறைவன் என்னதான் சொல்லுவாங்க, ஆணாகத்தான் சொல்லுவாங்க. நீங்க கிறிஸ்தவமா இருக்கட்டும், எல்லா சமயத்திலையும் இறைவனை மிகப்பெரியவன் இன்விகுதியில தான் விட்டு அழைப்பாங்க. ஆனா இங்க சிவம்னு தான் சொல்லணும். சிவம் அப்படின்னா அது என்னது, எதுலையும் சேராது. சிவம் உள்ளது, இருக்கின்றது, வருகின்றது அப்படின்னு சொல்றப்போ அவன் ஆணும் இல்ல பெண்ணும் அல்ல, 2 பேரும் இல்லான்றனால அழியும் அல்ல, அவன் பாலினத்தை கடந்தவன் என்ற ஒரு செய்திய ஆணித்தரமா பாக்குறப்போ உங்களுக்கு ஞானம் பெருகும். ஞானத்தை உருவாக்குற அந்த தாற்பரிய ஊற்றுக்கண்ணு எதுதான், லிங்க திருமேனிய பார்க்கிற பார்வைதான். லிங்க திருமேனிய ஆனா பார்க்கிறோம் அப்படின்னா இந்த புள்ள இந்த ஜென்மத்துல ஈடுறது கஷ்டம். இதுல என்ன பண்ணிடுறாங்க கோயில்னா, கோயில்ல பெருந்துறையில மாணிக்க வாசகர் வச்சது வெறும் அந்த ஆவுடையார் மட்டும்தான் இருக்கணும்.
ஆனா நான் 3 தடவை போயிருக்கேன், 3 தடவையும் பாக்குறேன் வெறும் பிரபை மட்டும் இருக்கும், ஆவுடையார் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சுன்னு போனா. ஆனா இவங்களே ஒரு லிங்கத்தை வச்சுதான் பூஜை பண்றாங்க. ஒரு பித்தளையால ஒண்ணு வச்சு அது அப்படி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா ஆவுடை பெண். ஏன் பெண்ணுக்கு வந்து நல்லா கவனிங்க, முழுசாவே உருவமற்ற நிலை வச்சுக்கணும். நல்லா கவனிக்கலாம். இது அற்புதமான கேள்வி, கலாவத்தியமான கேள்வி, அற்புதமான கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஆவுடை இருக்கா, ஆவுடை பெண்ணு, மேல இருக்கிற அந்த ஆத்மநாதர் ஆணு, ஆத்மநாதரை உருவம் இல்லாம வழிபாடு செய்யலாம். ஆவுடைய ஏன் வந்து நம்ம உருவத்தோட வழிபாடு செய்யணும்னா பெண்ணாலதான் உருவத்தை கொடுக்க முடியும். உருவம் கொடுக்கிற எல்லாமே பெண்ணுன்னு அர்த்தம். எந்த பொருள் மூலமா உருவம் கிடைக்குதோ அந்த பொருள் பெண். ஒரு பெண்ணுனாலதான் உருவத்தை உருவாக்க முடியும். எல்லா உயிர்களுக்கும் உருவத்தை கொடுக்கிறவ யாருதான்? எல்லா உயிர்களுக்கும் உருவத்தை கொடுக்கிறவ யாருதான்? பெண் தாங்க ஐயா. சிவபெருமானே வடிவம் எடுத்து வர்றான்ல. எங்க பார்த்தா பசுமரம், உளுப்பி விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே அப்படின்னு விறகு வைக்கிறதுக்காக வரான்ல. உருவத்தை தானே தாங்கி வர்றான். அவன் தான் பானபத்திரருக்கு வந்து பாறை எல்லாம் வரான் இல்லையா? உருவம் தாங்கி அவனே உருவம் தாங்கி வரணும்னா அவனுடைய அருள் சக்திகிட்ட இருந்து தான் வடிவம் வாங்கிட்டு வருவான். அருள் சக்தி யாரு? பெண்ணு தானே. சிவபெருமானே உருவம் தாங்கணும்னா யார்கிட்ட இருந்து வாங்கி வருவான்? அருள் சக்திகிட்ட இருந்து வாங்கி வருவான். புரியுதுங்களா? அருள் சக்திகிட்ட இருந்து தன்னுடைய வடிவத்தை வாங்கி வரும். அப்படி அப்போ இறைவனே ஒரு பெண்ணிடம் தான் தன் உடம்பை பெற்று வர்றான். பெண்ணா பெண் கிடையாது, பெண் தன்மையாகிய கருணை. அவன் கருணையினால எடுத்து வர்றான். புரியுதுங்களா? அந்த காரணத்தினாலதான் ஆவுடைய உருவமாகும். ஏன்னா உருவம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சோமாஸ்கந்தர் நடுவுல யாரு? அன்னை உமாதேவி, சோமாஸ் ஐயன், நடுவுல கந்தர் இருக்கார். 3 பேரு. அடுத்தது லிங்க திருமணி. லிங்க திருமணில ஆவுடைய என்னது? நாயகி. நாயகன் யாரு? பானு. இப்போ நான் 0 பண்ண உருவத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்றேன்? மேல இருக்கிறவன் எடுத்துடுறேன். ஏன்னா கீழே இருக்கிறவ யாரு? கீழே இருக்கிறவர் உருவம் தரப்போறா. அதனால உருவ தரவள உருவமாவே வச்சு வழிபாடு செய்யறேன். அவளுடைய உருவத்தை வச்சு. இப்போ நான் எடுக்கிறப்ப என்ன பண்றேன்? கீழே இருக்கிற அந்த ஆவுடையே எடுத்துடுறேன். இப்ப எனக்கு என்னவாயிடுது? முழு உருவமற்ற தன்மை அருவமாக ஒரு வழிபாடு. இப்ப புரியுதுங்களா? உருவமே இல்லை, உருவமே இல்லாத இருக்குதுங்க. உருவமே இல்லைங்க. நல்லா கவனிங்க. ஆவுடை மட்டும் வச்சு வழிபாடு செய்யறோம்ல, அது சிவலிங்க திருமேனியுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன். புரியுதுங்களா நான் சொல்லுது? முதல்ல உருவம், அடுத்து அரு உருவம், அடுத்து உடனே எடுத்தா இது புரியாது. இதுக்கு இது புத்திக்கு புரியாது. அதனால மேல இருக்கிற பானத்தை மட்டும் எடுத்து கீழே இருக்கிறத மட்டும் வச்சு, இங்க பாரு அம்பாள் இருக்கா, அவனை கொஞ்சம் அருவுருவமா ஞாபகம் வச்சுக்கா. அப்புறம் என்னது? அம்பாளையும் சேர்த்து அருவுருவமா ஞாபகம் வச்சுக்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா இந்த ஆன்மாவுக்கு புரியுன்றனால எங்குமே இல்லாத லிங்க திருமேனியில வைக்கக்கூடிய அந்த ஆவுடை நாயகியை மட்டும் வச்சு வழிபாடு செய்கின்ற இடமா இருக்கிற இடத்த அது வந்து சிவலிங்க திருமேனியே அட்வான்ஸ்டு. சொல்ற இறைவன் தான் தெரியும். அடியன் சொல்வது உங்களுக்கு புரிய வைக்கிறதும் அது உங்களுக்கு நல்லா விளங்க வைக்கிறதும் பெருமானுடைய பெருங்கருணை. அப்போ அது அட்வான்ஸ். அதையும் என்ன பண்ணிடுறோம்? அதுக்கு மேல ஒரு குண்டாவை கவுத்து அட்வான்ஸ் வெர்ஷன்ல இருந்து நார்மல் வெர்ஷனா மாத்திடுறோம் இல்ல? அதுக்கும் மேலையும் லிங்க கட்டையை போட்டு மாலையை போட்டு எல்லாம் பண்ணி அதையும் டீப்ரமோட் பண்ணி கொஞ்சமா பின்னாடி கொண்டு போறோம். அவங்க எதுக்காக வச்சுட்டு போனாருன்னா மாணிக்க வாசகர் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது ஞானம் பெருகும். என்ன இப்போ வெற்றிடத்தை, ஒரு வெண்ணுமே இல்லாத வெற்றிடத்தை எங்க பெருமான் இருக்கிறான்ற பாவனை என்னால கொண்டு வர முடிஞ்சா அதுதான் ஞானம். புரியுதுங்களா? எதுவுமே இல்லை, என்னால சொல்ல முடியுது, என்னால அதை யோசிக்க கூட முடியல. ஒரு வெற்றிடம் என்னால பார்க்க முடியுமா? வெற்றிடத்துக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு இல்ல? இப்ப ஏத்தாடி பாக்குறேன், அங்க எங்க வீட்டுல ஒரு மீனாட்சி போட்டோ இருக்கு. இந்த வெற்றிடமா பார்த்தா மீனாட்சி தெரியுறா. இங்க திரும்பி பார்த்தா ஒரு என்ன தெரியுது? ஒரு கிளாக் தெரியுது.
இப்படி திரும்பி பார்த்தா லைட்டு தெரியுது. வெற்றிடமா என்னால பார்க்க முடியல. ஆனா வெற்றிட பார்வையில எனக்கு ஒரு காதல் ஏற்படுது அப்படின்னா அதுதான் ஞானத்தினுடைய வடிவம். இந்த ஞானத்தை கூட்டிட்டு போற பயணம் தான் திருவாசகம், தேவாரம், 12 திருமுறை, அதுக்கப்புறம் 14 மெய்கண்ட சாதனை. இதுக்கு நம்ம போறதே கிடையாது. இதுக்கு நம்ம போக விடுறதும் கிடையாது. ஏங்க அண்ணாமலையார் கோயில்லையே அப்படிதான் பண்றாங்க, சொக்கநாதர் கோயிலையும் அப்படிதான் பண்றாங்க. நீங்க என்ன புதுசா ஏதாச்சும் சொல்லி எங்களை குழப்புறீங்க? இதனால என்ன உங்களுக்கு பயன்? எங்களை குழப்புறதுனால உங்களுக்கு என்ன பயன்? அதானே கேக்குறீங்க. நாங்க சாட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடை செஞ்சுட்டு போனோம். படுபாவி இப்ப குழப்பி இது செய்யக்கூடாது அது செய்ய, எப்ப பார்த்தாலும் திருவாசகனுக்கு இது செய்யக்கூடாதுன்றான், இது செய்யக்கூடாதுன்றான் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாறுதல் இல்லாம பல கோடி ஆண்டுகள் தவம் செய்தாலும் நமக்கு ஞானம் விடைய போறது இல்லை. இந்த வழிபாட்டு முறையே நம்மள எங்க கொண்டு போயிடும்? இந்த வழிபாட்டு முறையே நம்ம ஞான பாதை கூட்டிட்டு போயிடும். நீங்க பெருசா ஞானத்துக்கு பிரயத்தனப்பட தேவையில்லை. இந்த வழிபாட்டு முறையே உங்களுக்கு எங்க கூட்டு போயிடும்? ஞான பாதை கூட்டிட்டு போறோம். அந்த பார்வையை பெறுவதுதான். அப்ப இனிமே என்ன நினைச்சுக்கோங்க, லிங்க திருமேனி வழிபாடு செய்யறப்போ நானே வச்சிருக்கேன் பக்கத்துல மீனாட்சி, திருமேனி பக்கத்துல மீனாட்சி வச்சிருக்கேன் அது குட்டியா. ஏன்னா கோவில் அப்படிதானே பாக்குறோம் நம்ம. இல்ல இது சொக்கநாதர், இது மீனாட்சி. சொக்கநாதருக்குள்ளேயே மீனாட்சி இருக்கான்ற அந்த செய்திய இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ லிங்க திருமேனிக்குள்ள என்ன இருக்கு? ஆவுடை நாயகி. ஆவுடை நாயகி யாரு? பாகம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அப்போ லிங்க திருமேனியில் இருக்கக்கூடிய ஆவுடை நாயகி, அந்த ஆவுடை நாயகி அப்படின்னு அவளுக்கு எப்பயுமே பேரு. நீங்க பார்த்திருக்கீங்க எத்தனையோ கோவில்ல ஆவுடை நாயகின்னு அவளுக்கு பேர் உண்டு. கோவர்தனாம்பிகை. நீங்க இன்னும் மதுரைக்கு போனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த கீழே இருக்கக்கூடிய சுவாமி பரங்கிரிநாதர் இருக்காரு இல்லையா, பரங்கிரிநாதருக்கு கீழே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு ஆவுடை நாயகின்னு பேரு. இன்னொரு பேரு கோவர்தனாம்பிகை. சமஸ்கிருதத்துல கோவர்தனாம்பிகைன்னு பேரு, தமிழ்ல ஆவுடை நாயகின்னு பேரு. ஆவுடை நாயகி தான் நமக்கு பாகம் பெண்ணுறான். அப்போ லிங்க திருமேனியிலே என்ன இருக்கு? அன்னை பராசக்தி இருக்கான். இப்ப தூக்கி ஓரமா வச்சிடலாம். லிங்க திருமேனி வழிபாடு செய்யும் போது பக்கத்துல இருக்கிற அம்பாளுடைய வடிவத்தை தூக்கி ஓரமா வச்சிடலாம். இப்ப லிங்க திருமேனிக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்கன்ற பார்வைதான் நமக்கு உருவத்திலிருந்து அருவத்தை நோக்கி நகர்த்துது. அந்த லிங்க இப்ப அருவத்துக்கு என்ன பொருள் சொல்லுது நம்முடைய சித்தாந்தம்? மன்னிக்கணும், அருவுருவத்துக்கு பொருள் என்ன சொல்லுதுன்னா, பகுக்க முடியாதத அருவுருவம். பகுக்க முடியாது, சுட்டி காமிச்சு இதை பிரிக்க முடியாது, அது வேற இது வேற அப்படின்னு பகுக்க முடியாததுக்கு பேரு உருவம்னா ஒரு இதுதான் தலை, இது கை, இது காலு அப்படின்னு சுட்டி காமிச்சு பாகத்தை பிரிச்சா அது பேர் என்னது? பாகத்தை பிரிச்சா அதுக்கு பேரு உருவம். பகுக்க முடியாதது அந்த உருவத்துக்கு பேரு அருவுருவம். எதுவுமே இல்லாம இருந்தா அது பேரு அருவம். அப்போ நீங்க கேட்கலாம், அதுக்கு அம்மா கேட்டாங்க, அதுதான் பிரிக்க முடியுது, பானம் தனியா, கோமுகம் தனியா, கீழே இருக்கிற ஆவுடை தனியா, அதுக்கு கீழே பிரம்மபாகம் ருத்ரபாகம் பிரிக்க முடியுதுன்னா அது மேனுஃபேக்சரிங்காக பண்ணது, பில்டிங்காக. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, அது அப்படிதான் கொண்டு வந்து அதை அசம்பிள் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் அது நமக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக பண்ணோம். ஆனா உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை பிரிக்க கூடாது, பிரிக்கவும் முடியாது அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த இடத்துக்கு போக வேணாம். ஏங்க அதைதான் கீழே இருக்கிறத பிடிக்கிறாங்க, மருந்து சேர்த்து உள்ளெல்லாம் வைக்கிறாங்கல்ல, பிரிக்க முடியுதுல்ல அப்படின்னு. நீங்க அபிஷேகம் பண்றப்போ கழட்ட முடியுமா? சாமியா வச்சிருக்கீங்கல்ல, சாமியா வணங்குறப்போ அதை கழட்ட முடியுமான்னு கேட்டேன். கழட்ட முடியாது, கழட்டவும் கூடாது. நாம எல்லாரும் இந்த கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து சொருவோம், ஞாபகம் இருக்கா? கீழே கோமுகம் இருக்கும், அங்க இது யமுனால போய் ஒரு கல் எடுத்துட்டு வந்து சொருகி பண்ணுவோம்ல, பாக்குறீங்களா? அதுக்கு பானம் மட்டும் வாங்கிட்டு வந்து சொருகி சொல்லும். அது பிரிக்க கூடாததான் இருக்கணும்.
ஒன்ஸ் வச்சுட்டோம்னா அது திரும்ப திரும்ப கழட்டி கழட்டி எடுக்கக்கூடாது. சிவசக்தியை பிரிக்கக்கூடாது, என்னைக்குமே பிரிக்கக்கூடாது. சரி, இதுல என்னன்னா லிங்க திருமேனியில நாம கழுத்து எது, நெத்தி எது, மூக்கு எதுன்னு பிரிக்கக்கூடாது. எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். உங்களை எப்படியாவது சரி பண்ணிடணும், அதான் எனக்கு ஒரு ஆசை. எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், நானும் முயற்சி பண்றேன். பிடிச்சா பண்ணிக்கலாம். ஏற்கனவே போன வாரம் சொன்னதுதான். நான்லாம் திருவாசக சிந்தனை வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி பூ எடுத்துட்டு போனேன்னா பாதி லிங்கத்துக்கு பாதி அம்பாளுக்கு தான் போவேன். இப்பெல்லாம் அப்படியே கிடையாது, கொண்டு போய் கொடுத்துறது சிவன்கிட்ட போட்டுட்டா அதுலயேதான் அம்பாளும் இருக்கான்னு. அது எப்பயோ நான் மாறிட்டேங்க ஐயா. அது இங்க திருவாசக சிந்தனைக்கு வந்த அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது. வந்த அப்புறம் நான் மாறிட்டேன். மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சின்ன செய்தி, நல்லா இது கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஆனந்த் பேசுறது கண்டிப்பா என்னால எல்லாரும் கல்லால அடிப்பீங்க, கன்ஃபார்மா கல்லால அடிப்பீங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. இது நான் சொல்றப்போ அது என்ன அப்படின்னா, லிங்க திருமேனியில மாலை சாஸ்திரம்ல, மாலை கழுத்துக்கு மாலை போடுறோம்ல, அந்த கழுத்துக்கு மாலை போடுறது கழுத்து இருக்குன்ற ஞாபகத்தை உருவாக்கிறோம். இங்க கழுத்து இருக்கு. நெத்தியில இப்படி ஒரு பட்டை அடிச்சிட்டோம்னாலே என்ன ஆகுது, அது நெத்தி. ஒரு திலகம் போட்டுட்டாலே இது நெத்தி. புரியுதுங்களா? அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுனால எந்த ஐடென்டிபிகேஷனும் இல்லாம பெருமானை நீங்க மாலை போடலாம். யாருக்கு போடலாம்? அன்னை பராசக்தி உருவத்துக்கு போடலாம், அவளுக்கு கழுத்து இருக்கு. சோமாஸ்கந்தருக்கு கழுத்து இருக்கு, எல்லாருக்கும் கழுத்து இருக்கு. அங்க நீங்க மாலை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா லிங்க திருமேனிக்கு மாலையாக சாற்றும் போது அங்க கழுத்து இருக்குன்ற ஒரு உணர்வு ஏற்படும். கழுத்து இருக்குன்னா அங்க உருவம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது கழுத்துனா தான் கழுத்து கீழே இருக்குது என்ன ஆயிடும்? கழுத்து கீழே கீழ்பகுதி, கழுத்துக்கு இருக்குது மேல் பகுதி. அதுக்கப்புறம் அதுக்கு நாகாபரணம், நாகாபரணத்துக்கு மேல இது என்னென்னமோ வைக்கிறோம், நல்லா வைக்கலாம். அப்போ அங்க போய் மாலைன்னு சாத்தினாலே கழுத்துன்றது தெரிஞ்சிட்டனால நம்ம கோவில் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளாம் இன்னைக்கும் சொன்னா கோவில்லையே வச்சு நம்ம ஒரு ரூம்ல கூட்டிட்டு போய் கல்லாலேயே அடிச்சு கொண்டுருவாங்க நம்ம, அது வேற விஷயம். ஆனாலும் உண்மை அதுதான். அப்ப எப்படி வழிபாடு செய்யறது? லிங்க திருமேனிக்கு உதிரி பூக்கள் தான். லிங்க திருமேனிக்கு உதிரி பூக்கள் தான். பூக்கள் வைத்து வழிபாடு செய்யணும் கன்ஃபார்ம். அங்கதான் போற்றி. பாகம் கையில உதிரி பூ எடுத்துக்கிறோம், நல்லா கவனிங்க. கையில உதிரி பூ, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படின்னு தூவுறப்போ பொதன்னு அதுல விழுக போகுது. அங்க எங்க சொருகணுமோ சொரிக்கிறோம், விழுகணுமோ விழுந்துக்கிறோம், அவன் மேல பட்டு விழுகிறது, அவ்வளவுதான். இந்த காதல்ல ஒரு ஞானம் பிறக்கும். அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, உருவம் அல்ல, அவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறான்ற அந்த ஞான தெளிவுதான் நம்ம அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். நெத்தியில திலகம் வைக்கலாமா வேணாமான்றது உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன், உங்ககிட்டயே கொடுத்துறேன். திலகம் வைக்கலாம், அடப்படுப்பாவி. நாங்க மங்களமா ஒரு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு அழகா நாங்க பாத்துக்கிட்டோம். நீ சொல்றத பார்த்தா நல்லா புரியுத, குறியீடே மாறிடுது. குறியீடே அங்க நெற்றியில திருநீர் போட்டீங்க, அந்த லிங்க திருமேனிக்கு அப்படி திருநீர் போட்டோம்னாலே. ஆனா நான் சொல்றது இது எல்லாமே உயர்நிலை உள்ளவங்களுக்கு. ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவே நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கிளாஸ் கிடையவே கிடையாது. இது அதெல்லாம் புரிஞ்சு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்க நீங்க சிவலிங்க திருமேனியிலே கொஞ்சம் போல சந்தனத்தை மூஞ்சில அடிச்சு, கண்ணை வச்சு, காதை வச்சு, வாயை வச்சு வரைஞ்சிருங்க. பிடிச்சதெல்லாம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சு வழிபாடு செய்யுங்க, தப்பு கிடையாது. நீங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல இருக்கீங்க, சந்தோஷப்பட்டு வழிபாடு. நான் சொல்றதெல்லாம் 526 அமர்வு வந்த எங்க அடியவர் பெருமக்கள், இறைவன் உருவத்தை தாண்டியவன் என்ற நினைப்புடைய அரியவர் மக்களுக்காக சொல்லப்படும். டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன், என்னங்க எங்களால அதை நினைச்சு கூட பார்க்க. அப்போ அந்த மாதிரி அப்போ இதுல என்னன்னா, அதுக்கு பூணூல், அதுக்கு வேஷ்டி, அதுல நம்ம காசு மாலை, ஒட்டியானம், அதெல்லாம் போடுறது. அதெல்லாம் நீங்க போடலாமா நீங்க கேட்க கூடாது, அது உங்க சாய்ஸ். நீங்க சாமியா நீங்க உருவமா நினைச்சா போடுங்க. ஆனா அப்படி நினைக்க கூடாது. சிவலிங்க திருமேனிக்கு உதிரி பூக்கள் தான். அம்மா கேட்டாங்க, லிங்கம் வச்சு நான் பூஜை பண்றேன் டெய்லி. நான் என்ன பண்ணுவேன், மேல அப்படியே
விபூதி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு இதுதான் விபூதி அப்படியேதான் மேலதான் தூவி விடுவேன். பொட்டு எல்லாம் வைக்க மாட்டேன், அப்படி தூவி விடுவேன். ஆனா அடியில அந்த அங்கேயே ஆதீனத்திலே துணி கொடுத்தாங்க லிங்கத்துக்கு, அந்த துணி கட்டணும்னு சொல்லி அவங்களே கொடுத்தாங்க துணி. அப்ப அத நான் கட் பண்ணி வச்சுன்னு தினம் கட்டுறேனே, அப்ப அது கட்டக்கூடாதா? இதுல என்னன்னா ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க கிட்ட, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா கடைசியில தலையில ஒரு பூவை போடலாம், ஒரு பூ மட்டும் வச்சுக்க, எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஒரு பூ மட்டும் கடைசியில நாங்க லிங்க திரும்பியில தலையில ஒரு சின்னதா ஒரு பூ வைக்கலாம்னு நினைக்கிறேன், அது வைக்கலாமா, அது ஜங்க் ஃபுட்டா அது நார்மல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அதுக்கு அர்த்தம் சொல்றதுன்னா, அம்மா தலையில வைக்கிறோம்னு தலைன்னு நினைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் திருமணியே வந்திருக்கு. அந்த இடத்துல நீங்க தலையில ஒரு பூ வச்சுதான் வழிபாடு செய்யணும்னா, அப்ப வழிபாட்டு முறையில இன்னும் மாடிஃபிகேஷன் தேவைப்படுது. அது மனசு ஏத்துக்கல அப்படின்னா, அப்ப மனசு ஏத்துக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்க செய்யுங்க. ஆனா அது தப்பு தப்புன்னு நினைச்சுக்கிட்டே செய்யுங்க, அது உங்களை விட்டு ஒரு நாள் போயிடும். எப்படி தப்புல இருந்து வெளியே வருதுன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. நான் பண்றது எப்படி, நீங்க செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது தப்பு, அது தப்புன்னு புடிச்சுக்கிட்டே செய்யுங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்க. அது தப்பு, அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்க. ஒரு நாள் என்ன ஆயிடும், அந்த தப்புல இருந்து நாம என்ன பண்ணிருவோம், ஒரு நாள் அதுல இருந்து வெளியே வந்துருவோம். உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்க செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அந்த தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருங்க. ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும், ஆனா என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும், இது இது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்யுங்க. உங்களால அதுல இருந்து நீங்க முடியல, ஒரு நாளைக்கு பொட்டு எல்லாமே செய்யறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப திடீர்னு ஐயா சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னு, ஒரு நாளைக்கு நல்லா இல்லையே, ஐயா முகத்தை பார்க்க நல்லா இல்லையேன்னு ஒரு பொட்டு வச்சிடறோம். அப்புறம் மறுநாள் அது மாதிரி மாறி மாறி தாங்க வருது நீங்க சொல்ற மாதிரி. அந்த இதுக்கு வரல, முழுமையா வர முடியல. அது என்னமோ ஒரு குறையாவே இருக்குதுங்க. அது பொட்டு வைக்கலன்னா அவரு குறைய ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் ஐயா சொன்னாங்க, குரு சொன்னா கேட்டுக்கணும் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதுவும் வந்துருதுங்க, எண்ணமும் வந்துருதுங்க. நீங்க அதனாலதான் அடியேன்னு சொல்றேன், நீங்க உங்களுக்கு மனசு ஒப்பல, அது மனசு உடன்பாடு இல்லைன்னா அது செய்யுங்க. அது என்ன நினைச்சு செய்யணும், அது என்ன நினைச்சு செய்யணும், தினமும் எனக்கு 7up குடிக்கிறது பிடிச்சிருக்கு, பெப்சி குடிக்கிறது பிடிச்சிருக்கு, ஆனா எல்லாரும் அதுல கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் குடிக்கிறப்ப இது தப்பு, இதுக்குள்ள கெமிக்கல் இருக்குன்னு நினைச்சு குடிச்சீங்கன்னா 12வது தடவை 15வது தடவை அது குறையும், 30வது தடவை. அந்த லிங்கத்துக்கு மேல அந்த நீர் விடுறாங்க இல்லையா, உச்சி குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே தேவை இல்லையா அந்த மாதிரி பண்றது, அதையும் பண்றாங்க. அந்த ஜலாதரியா அது பேர் சொல்லுவாங்க, அபிஷேகம் கங்கா ஜலாதரி. ஆமா, மேல நீர் வளர்ந்துட்டே அதுக்கு பேரு ஒரு பேர் சரி மறந்துச்சு. அந்த நீர் சுவாமி மேல படுது அப்படிங்கிறது அது சின்ன நீர் அபிஷேகம் பண்றது அப்படிங்கறத நம்ம செய்யறோம். அது என்னன்னா அந்த குறியீடுகள் நீங்குவதற்காகத்தான் பண்றது. இந்த குறியீடுகள்ல இருந்து நீங்கணுன்றதுக்காகத்தான் இந்த குறியீடு. எது, கண் இருக்கக்கூடாது, காது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குறியீடுகள் நீங்க நீங்கணுன்றதுக்காகத்தான் லிங்க திருமேனின்ற குறியீடு. அந்த குறியீடுலயும் நான் கண்ணை பொருத்திக்கிடுவேன், நான் கழுத்தை பொருத்திக்குவேன், நான் தலையை பொருத்திக்கிடுவேன், கீழே வேஷ்டியை கட்டி அவரை பத்திக்குவேன்னா அந்த குறியீடு வந்ததற்கான காரணமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பருத்தி மூட்டை, பருத்தி மூட்டை எங்க இருந்திருக்கலாம், குடோன்லயே இருந்திருக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு காமெடி சொல்லுவாங்க அது மாதிரி. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். அதுக்கு ஏன் சோமாஸ்கந்தரையும் வச்சு வழிபாடு செய்ய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லங்க சாமி இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பிடிக்கிற அமங்கலமா இருக்கு, என்னங்க சாமி இப்படி குங்குமமும் வைக்க கூடாது, மஞ்சளும் வைக்க கூடாது, திருநீரும் பூசக்கூடாதுன்னா என்னால பார்க்கவே முடியல, அதனால உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா சிவலிங்க திரும்பி தூக்கி ஓரமா வச்சு யார வச்சிடலாம், சோமாஸ்கந்தரை தூக்கி வச்சிடலாம், ரிஷபாரோட தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நீங்க அவருக்கு லிப்ஸ்டிக் போடுங்க, பவுண்டேஷன் போடுங்க, மஸ்கரா போடுங்க, அவங்க என்னென்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க, கவுன் மாட்டுங்க, மடிசாறு கட்டி விடுங்க, எது வேணாலும் படிக்குங்க, அது உங்களுடைய சாய்ஸ். இப்ப புரியுதுங்களா நான் சொல்றது, புரியுதுங்களா? அப்ப நீங்க எந்த இடத்துல எந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் 1ஆம் கிளாஸ்ல தான் இருக்கேன்னு நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், லிங்க திருமேனி வழிபாடுக்கு வந்தனால நம்ம 2ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிறோம். 2ஆம் கிளாஸ் வந்தாலும் 1ஆம் கிளாஸ் சிலபஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விஷயமே.
புரியுதுங்களா? அப்போ லிங்க திருமேனிய ராவா அப்படியே நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் இல்லாம எந்த வித கடலமாவு கலக்காம அப்படியே ராவா அந்த கடலப்பருப்பை சாப்பிட்ற மாதிரி சாமியை வழிபாடு செய்யற மாதிரி வந்தது. ஆனா பிடிக்காது அடியார்களுக்கு. நான் சொல்றது பிடிக்காது, கன்ஃபார்மா பிடிக்காது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு என் மேல எத்தனையோ கேஸ் வரலாம், என் மேல வந்து ஆதீனங்களா இருக்கட்டும், எல்லா மக்களும் என் மேல கேஸ் போடலாம், தப்பு இல்லை. எந்த கேஸ் வந்தாலும் தாங்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதுக்காகத்தான் அந்த திருமேனி உருவாக்கப்பட்டது தெளிவா நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பாகமும் பெண்ணுரு ஆனாய் போற்றினா இறைவன் ஒரு பாகமாக பெண் தன்மையை கொண்டிருக்கிறானே தவிர பெண்ணாக இல்ல, பெண்ணுக்குரிய அங்கம் இல்ல. இங்க பெண்ணா நிக்கிறாள்ல, அங்க தனிச்சன்னதியில பெண்ணா நிக்கிறாள்ல ஒருத்தி, யாரு? நம்ம அம்பாள் நிக்கிறாள்ல, அவள் பெண்ணூறு வைத்திருந்தா கூட நாம பாக்குற பெண்ணூறு கிடையாது. அவளை காட்டுறது எப்படி காட்டுறது? பெண்ணா காட்டணும்னா பெண்ணுக்குரிய வடிவங்களை காட்டுறமே தவிர அவளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரியான அவயங்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய உடல் எல்லாம் அருள் உடல், அருளினாலே செய்யப்பட்ட உடல். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது பொருள் உடல், பொருளினாலே செய்யப்பட்ட உடல். பொருள் உடலுக்கு என்ன உண்டு? கழிவு உண்டு. பொருள் உடலுக்கு என்ன உண்டு? கழிவு உண்டு. அருளுடலுக்கு ஒருபோதும் கழிவு இல்லை. அதனால அம்பாளுக்கு வேர்க்குது, அது ஒரு பெரிய ஒரு விழாவை எடுத்து கொண்டாடுறோம். அப்புறம் அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி இது தலையில முடி வளருது, அதுக்கு ஒரு விழாவை எடுத்து கொண்டாடுறோம்னு சொன்னா இத ரசிங்க, கொண்டாடுங்க. ஆனா இதுதான் அம்பாளுக்கு பெருமைன்னு நினைக்காது. பெருமை என்பது அவளுக்கு அது அல்ல. அது நல்லா தெரிஞ்சு. நான் ஏற்கனவே திரும்ப சொல்றது, காமாக்கியால அது பெண்களுக்கு வருவது போல அவளுக்கு 3 நாள் தீட்டு வருதுன்னு சொல்வது காதுல கேட்கறப்பவே இவங்க வந்து பெண்ணையும் புரிஞ்சுக்கல, அம்பாலையும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணா கூட புரிஞ்சுக்க முடியல, அம்பாலையும் புரிஞ்சுக்க முடியல. அவங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தவங்க கேட்டாங்க, அப்ப அதெல்லாம் என்னங்கயா? சாமி வந்து சுத்தி உடம்புல இருக்கக்கூடிய 51 அவயங்கள் விழுந்த இடம்லாம் சக்தி தலங்கள் சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப சாமி சுத்தலையா கேக்குற கேள்வி. சாமி சுத்தலையா? அம்பாளை தூக்கி சுத்தலையா? அவங்களுடைய அவயங்கள்லாம் ஒழுகலையா? அப்படின்னா நான் திரும்ப இந்த ஒரு செய்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் என்கிட்ட என்னை பார்க்கலாம், அடியார்கள் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எனக்காக நான் முடிக்க போறேன் இன்னொரு 10 நிமிஷம். இப்ப எல்லாம் கவனிங்களேன். பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. காக்கா வந்து கவிட்டு போயிடுச்சு. கவிட்டு போன காக்கா மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சு. காக்கா வடை திங்கிறப்போ நரி வந்துச்சு. நரி என்ன சொல்லுது? காக்கா 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 காக்கா, நீங்க தான் சொல்லணும். ஒரு பாட்டு பாடு, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுச்சு. நரி காக்காவை என்ன பண்ணுச்சு? காக்கான்னு கத்துச்சு. வடை என்ன பண்ணிடுச்சு? கீழே விழுந்துச்சு. நரி கவ்வி ஓடிடுச்சு. ஐயா, காக்கா வாயை திறந்து கத்தலையா, வடை எடுத்து காலுங்க வச்சுன்னு வாயால கத்துச்சான். அது வந்து நீங்க நம்ம வடை எடுத்து காலில் வச்சுக்கினேன். அது இப்ப செகண்ட் வெர்ஷன். இந்த கால கதை அது ஐயா சொல்ற அந்த கால கதை, காக்கா கதை. அது இந்த வெர்ஷனு, அது அந்த வெர்ஷன். நான் சொல்றேன் பழைய வெர்ஷன் சொல்றேன். அப்போ விழுந்துருச்சு, நரி கவ்வி ஓடிச்சு. இப்போ இந்த கதையின் மூலமாக இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நிஜமோலே ஒரு காக்கா தூடிக்கிட்டு. நிஜமோலே இது மதுரை நடந்தது. மதுரையில நான் ஒரு கடையில சாப்பிட்டு இருக்கேன். காக்கா வந்து இதே மாதிரி வடையை தூக்கிட்டு போச்சு. நானும் போய் காக்கா வந்து என்ன சொன்னோம், காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டேன். ஆனா காக்கா காதுலயே வாங்காம பறந்துருச்சு. இப்போ நான் இத போய் காக்கா கிட்ட அப்ளை பண்றது நல்லதா கெட்டதா? நீங்க தான் சொல்லுங்க. நான் படிச்சேன் இந்த கதையை நான் காக்கா கிட்ட, எனக்கு நல்லா தெரியும் காக்கா நான் சொல்றது புரிஞ்சுக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். காக்கா பேசாது, நரி பேசாது. ஆனா இந்த கதையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பொருளை அபகரித்தால் அவர்களிடமிருந்து மற்றொரு பொருள் அபகரிக்கப்படும் அப்படிங்கிற செய்திய எளிமையா புரியணுன்றதுக்காக கதையின் வடிவமாக சொன்னோம். இந்த கதையை அப்படியே எடுத்துக்கிறோமா நம்ம எல்லாரும்? இப்ப நீங்க எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த கதையை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோமா? இல்ல, தாற்பயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? அது போலத்தான் அன்னை என்பவள், அவளுடைய உடல் என்பது சொல்லு எத்தனை சொல் இருக்கு?
எழுத்துக்கள் 51 அக்ஷரங்கள். இன்னைக்கு நம்ம 247 எழுத்துன்றோம் இல்லையா, 51 அக்ஷரங்கள். அன்னை சொல் பொருளாக இருந்தா அவளுக்கு 51 அக்ஷரங்கள். 51 அக்ஷரங்கள் பீஜமாக விழுந்த இடங்கள் தான் என்னது, அவளுடைய சக்தி வடிவங்களாக கொண்டாடப்படும். 51 எழுத்துன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம். அதனால கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு அவங்க ஏதோ ஒரு பேருக்காக சொன்னாங்க. ஆனா அந்த வாய் வழியா எச்சி வடியுது, அந்த கண்ணு வழியா கண்ணீர் வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது கற்பனையின் உச்சம். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யறது இல்லை. அப்போ அன்னையினுடைய 51 அக்ஷரங்கள், அதுதான் சொல்லு. சொல்லுக்கு தான் ஆற்றல் உண்டு. அன்னை அவ யாரு? மந்திர ரூபினி. மாயவன் தங்கை நீ, மரகத வல்லினி, மணிமந்திர காரிணியே, மாயஸ்வரூபினி, மகேஸ்வரியுமானனி, மலையரசன் மகளானனி, தாயே மீனாட்சினி, சர்க்குண வல்லினி, தயாநிதி விஷாலாட்சினி, தாரணியில் புகழ் பெற்ற பெரிய நாயகியும் நீ, சரவணனை ஈன்றவளும் நீ. அதுல மணிமந்திர காரிணியே, அவ யாரு? மணி. மணினா ஒளி பொருந்திய. மந்திரம். மந்திரம்னா வார்த்தை இருக்கு இல்லையா, சொல்லு. சொல்லுக்கு ஒளி இருக்கு. கேட்கிற ஒளி இல்ல, பார்க்கிற ஒளி இல்ல. நான் இப்போ ஜோதின்னு சொன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசுல? தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு சொன்ன ஜோதி வந்துடும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. அப்போ இந்த சொல்லுக்கு ஒளி உண்டு. அதனால மணிமந்திர காரின்னு அவளுக்கு பேர். மந்திர ஸ்வரூபினின்னு பேர். யாருக்கு? யாருக்கு? அம்பாளுக்கு. அன்னை பராசக்திக்கு மந்திர ஸ்வரூபினின்னு பேரு. இந்த மந்திரங்கள் எத்தனை பீஜம்னா 51 பீஜம், 51 எழுத்து. 51 தமிழும் 51 எழுத்து தான் இருந்துச்சு. தமிழுக்கும் 51 எழுத்து தான். யாரு சொல்றா? திருமூலர் சொல்ற. திருமூலர் 51 எழுத்துக்கள் உடையதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்குதான் 247. அவர் சொல்றப்ப 51 எழுத்துக்கள் தான். அதத்தான் வந்தது. புரியுதுங்களா? அந்த 51 மந்திர உடலை கொண்ட மந்திரங்கள் தான் என்னாச்சு, அப்படி உலகம் பூரா பரவி இருந்துச்சு. அந்த மந்திர சொற்கள், அந்த ஒவ்வொரு மந்திர எழுத்து விழுந்த இடத்துல ஒரு சக்தி உருவானது. அதுதான் சக்தி. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இது யார்? நம்மளுடைய நம்ம கதையும் கேட்ட மாதிரி இருக்கு, லாஜிக்கும் இடிக்கல இல்ல, லாஜிக்கும் இடிக்கல. இதுக்கு பொருளும் உண்டு. மந்திர ஸ்வரூபினின்றது அன்னை பராசக்தியினுடைய 1008 நாமாவளிகள்ல உண்டு. மந்திர ஸ்வரூபினின்னு பேர் அவங்களுக்கு. மந்திரமே வடிவமாக உடையவள் அப்படின்னு. மந்திரத்துக்கு 51 எழுத்து. அந்த 51 எழுத்து என்னாச்சு, அவ அப்படி உதிர்த்து விட்டா உலகம் பூரா போச்சு. புரியுதுங்களா? அப்ப அந்த உலகத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய பீஜ மந்திரம் ஆற்றல் பெற்று அந்த ஆற்றல் மூலமாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க போய் ரத்தம் வடியுது அது இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் 10ஆம் பசித்தம். நாம சைவர்கள். எதுக்கு நாம சைவர்கள்? நாம எப்படிப்பட்டிருக்கணும்னா, நாம இதுல இருந்து தாண்டி வரணும். எது தாண்டி வரணும்? நாம அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதாவது கட்டுக்கதைகள் எல்லாம் தாண்டி வரணும். ஏன்னா நமக்கு கிளியரா சொல்லியாச்சு, பதி பசு பாசம் முப்பொருள் தான். இதுல யாரு கிடையாது, இது யாரு கிடையாது. பதி பசு பாசம் முப்பொருள் தான் இருக்கு. எங்க? சைவத்துல. இங்க எங்கேயுமே இறைவனுக்கு எதிரான பொருள் ஏதாவது இருக்கா? இறைவனுக்கு எதிரான பொருள் எங்கேயுமே. இறைவனுக்கு எதிரான அந்த சாத்தான், இறைவனை விட ஒரு பெரிய பொருள் இருக்கு, அரக்க அசுரன், அது எல்லாம் இதுலதான் சேரும். அரக்க அசுரன், பேயி பிசாசு, இதெல்லாம் இதுல சேரும். பசுக்கள்ல தான் சேரும். பசுக்கள்ல தான். அதான புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பேயாய் கணங்களாய் சொல்றாரு இல்லையா? அதை சொல்ற பேய் கூட பயமுறுத்துற பேய் கிடையாது. அது ஒரு ஸ்பீசிஸ். நாம சொல்ற பேய் பயமுறுத்துற பேய். நான் கேள்வி கேட்பேன், ஏன்பா பேய்க்கு சேர நகத்தை தெரியுது, தும்மியிலோட தூக்கி எரிய தெரியுது, அவன் கொண்டான்ல அவனையே போட்டு தாக்க தெரியல, அது வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே போக தெரியலன்றான். இது என்னடா லாஜிக் வரும்? புரியலடா. பேய்க்கு எல்லா சக்தியும் இருக்கா, அங்க போகுதா இங்க போகுதா? அதெல்லாம் நம்மள ஒரு பயமுறுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயம். அதனால அடியார்கள் மூட பழக்க வழக்கத்தை 526 அமர்வுகள்ல ஒரு அமர்வுகள்ல கூட அடியார்கள்ட்ட உட்புகுத்துனதா சரித்திரமே கிடையாது. லாஜிக் இல்ல அந்த விஷயங்கள். அப்போ இப்ப புரிஞ்சுக்கோங்க ஏன் இதை சொல்ல வந்தோம்னா, இன்னைக்கு பாகம், பெண்ணுரு,
ஆனாய் போல். அம்பாள் மேல உள்ள பழிகள் எல்லாம் நம்ம நீக்கணும்ல. அம்பாள் என்பவள் இறைவனுடைய பெண் சக்தி, பெண் தன்மைதான், பெண் கிடையாது. நம்ம நினைக்கிற பெண் கிடையாது. புரியுதுங்களா? அவளுக்கு வளகாப்பு நடத்துறது பாத்தீங்களா? ஆடி பூரா வந்துட்டா வயிற்றுல எல்லாம் கட்டி, வயிற்றுல ஒன்னாவது கட்டி வயிற்றுல வச்சு வளகாப்பு நடத்துறது, வளையல் போட்டு அவளுக்கு வளகாப்பு நடத்துறது, அப்புறம் பிரசவம் பாக்குறது, பேறுகாலம் பாக்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவளுக்கு நாம நினைக்கிற நம்ம எல்லாரும் இந்த அண்ட சராசரம் தான் அவளுடைய கருப்பை. எது அவளுடைய கருப்பை? அவளுடைய கருப்பை என்பது நம்ம பூமி மட்டும் கிடையாது. பூமியை தாண்டி அண்ட சராசரம் தான் அவளுடைய கருப்பைனா, அவ கால் எங்க இருக்கும்? அவ தலை எங்க இருக்கும்? அன்னை பராசக்தியுடைய திருமுடி எங்க இருக்கும்? பாதாளம் 7னும் கீழ் பாதமலர் சொற்கழிவு. அப்ப எந்த நீலாகலமோ அவளும் அந்த நீலாகலம். ஆனா அந்த தன்மை அப்பனும் அவளும் ஒண்ணுதான். அவனுடைய தன்மை கருணையா வந்தா அவனே கருணையற்று அவன் ஞான வடிவமா நின்றான்னா அது என்னது? அது ஆண் தன்மை. கருணை வடிவமா வந்தா பெண் தன்மை. இதுதான் கான்செப்டே தவிர முழுக்க பெண்ணு, முழுக்க பெண்ணு. அவளுக்கு என்னாச்சு? அதனால நீங்க அந்த உருவகத்துக்குள்ள தயவு செய்து போக வேண்டாம். சரி, அதான் விட்டுறலாம். அப்போ இறைவன் பாகம் பெண்ணுரு ஆணாய் இருக்கான்னா அவனுடைய அந்த ஞானம் கருணையா மாறினா பெண்ணு, கருணை ஞானமா மாறினா ஆணு. இதுதான் அதுல இருக்கக்கூடிய தன்மையை தவிர இதுல நீங்க அப்படியே டீகோட் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா விளைவுகள் தப்பா நடக்கும். கோவில்கள்லயே பண்றாங்க. அவ கருவுற்றுதான்னு சொல்லக்கூடாது இல்லையா? அவ கருவுற்று. அதனாலதான் அவளுக்கு உண்ணாமுலை நாயகி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுக்கு உண்ணாமுலை நாயகின்னு சொல்றதுக்கான காரணமே அவளை யாரும் டச் பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. தாயா இருந்தாலும் அவளை டச் பண்ண முடியாது. ஞான சம்பந்தருக்கும் கிண்ணத்துலதான் பால் கொடுத்தா, தெரியும்ல? ஞான சம்பந்தருக்கு கிண்ணத்துலதான் பால் கொடுத்தா. ஏன்னா கிண்ணம் என்பது மாயை. நல்லா கவனிங்க, கிண்ணன்றது மாயை, பால் என்பது ஞானம். மாயை மூலமாகத்தான் ஞானத்தை நம்ம ஊட்டுவா, டைரக்டா ஊட்ட முடியாது. மாயை மூலமாகத்தான் போடுங்க. யாருக்கு இன்னும் அதுக்கு இல்லையா? அப்புறம் சரி சரியா? சரி. ஆக அந்த மாதிரி அடியார்கள் பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றினா இறைவன் பெண்ணினுடைய தன்மையை பெற்றிருக்கின்றான்ற செய்தியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பெண்ணை அப்படியே பெற்றிருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் விஷயம். அவளை பார்க்க பெண் மாதிரி இருக்கா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த தன்மையிலிருந்தும் நீங்கணும். அதே பெண் தான் இதுக்குள்ள இருக்கா. எதுக்குள்ள? அதாவதுங்க ஏங்கும் சக்தியே அவதாங்கய்யா, ஏக்கக்கூடியது அவதானே ஏங்குறா. ஆமா, என்கிற சக்தினா அத மூவானா அது அன்னை பராசக்தி. ஏன்னா மூமெண்டே வர்றது கருணைக்காக. அதனால லிங்க திருமேனிலே யாருதான் இருக்கா? அந்த சக்தி தான் அங்க இருக்கான்னு அம்பாலையும் என்னவா பார்க்க ஆரம்பிக்கணும். அம்பாலையும் உருவமற்றவளா பார்க்கணும், லிங்க வடிவத்துல பார்க்கணும். அவளை ஆவுடையில நம்மகிட்ட கேட்கிறேன், கலாவதி அம்மாட்ட. சரி கொடுக்குறாங்கல்ல கீழே இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு கொடுக்குறாங்கல்ல, அப்ப ஆவுடை யாருக்கு தான் பொருள்? ஆவுடை அன்னை பராசக்திக்கு பொருள். பானை யாருக்கு பொருள்? அப்பனுக்கு பொருள். நீங்க அப்ப கீழே என்னதான் கட்டணும்? சேலை தான் கட்டணும். கீழே சேலை தான் கட்டணும். அது ஆஸ்பர் ராம் படி, அது கரெக்டா நாம் படியே கீழே இருக்கிறது அன்னை பராசம். அப்ப சேலை தான் கட்டணும். அப்போ வேஷ்டி கட்டுறோம் அப்படின்னா அப்போ லிங்க திருமேனியும் ஆனா பாக்குற தன்மை வரக்கூடாதுன்றதுக்காக தான் லிங்க திருமேனியும் வந்தது. இல்லைங்க எனக்கு ஆனா பார்க்கணும், எனக்கு தப்பு இல்லைங்கன்னா நீங்க அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு யாரை வச்சுக்கலாம்? நடராஜர் வச்சுக்கலாம், சிவகாமி வச்சுக்கலாம், நடராஜர் சிவகாமி வச்சுக்கலாம், சோமாஸ்கந்தரை வச்சுக்கலாம், ரிஷபாரூடரை வச்சுக்கலாம், முருகர் வள்ளி தெய்வானை வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கிளாஸுக்கு இறங்கிருங்க. உங்களால முடியலன்னா, முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இல்லங்க ஐயா, நான் நாளையில இருந்து நான் வேஷ்டி கட்டுறது இல்லை, அப்படியே வச்சுதான் பூஜை பண்ண போறேன்.
இல்ல இல்ல, அந்த உணர்வு தான் வேண்டும். நல்ல அருமை அருமை, உங்களுடைய மனமாற்றத்துக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். இந்த உணர்வு தான் வேண்டும், புரியுதுங்களா? அந்த உணர்வு வேண்டும்ன்றது தான் நான் அடியன் அப்போ லிங்க திருமேனியை வைத்து வழிபாடு செய்யும் போது ஏகாந்தம். எங்க அம்மா அதுக்குள்ளதான் இருக்கா, எங்க அப்பா அதுக்குள்ளதான் இருக்காங்க, அதுக்குள்ளதான் இருக்காங்க. வழிபாடு ஆனைந்து தான் ஆட்டணும், இல்ல ஆனைந்து. ஆனைந்துன்னா 5 பொருட்களாலதான் அபிஷேகம். மித்த எல்லாமே காப்பு. சந்தனம்னா சந்தனம் காப்பு, தண்ணீர் காப்பு. அதுக்கு என்ன கிடையாது, மாலெல்லாம் கிடையாது, கிடையாது கிடையாது. கையில என்ன எடுக்கிறோம், கையில மலர் எடுக்கிறோம், எடுத்து போடுறோம், வழிபாடு செய்யறோம். பாகம் பெண்ணுரு ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி போற்றோம்னா அதுல ஒழுகுது அந்த மலர்கள். அவ்வளவுதான். அந்த அந்த வடிவத்தை அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணி அதுக்குள்ள அம்மை அப்பனும் அருவமாக இருக்காங்கன்னு தியானம் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஞான தெளிவு ஏற்படும் பாருங்க. அதுதான் திருமுறையில கடைஞ்ச அமிர்தம். அதுதான் திருமுறையில கடைஞ்ச அமிர்தம். இந்த அமிர்தம் திருவாசக சிந்தனையை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். பாகம் இன்னொரு ஆனாய் போற்றி என்று சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேண்டாம், 2 நிமிடத்துல நிறைவு செய்திடுவோம். அடியார்கள் இருந்து கேட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல் நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொண் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொண் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுடைய தமிழ் சென்னி மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு செய்தி மட்டும், ஒரு நிமிஷம் மட்டும் எனக்காக. ஒரு சாமி கிட்ட குருநாதர்கிட்ட ஒரு வடிவம் கேட்டாராம், மூர்த்தம் கொடுங்கன்னு. நடராஜர் மூர்த்தம் கொடுத்திருக்காரு. பல காலம் பூஜை பண்ணிருக்காரு, ஒண்ணுமே நல்லது நடக்கல. சாமி என்ன சாமி நடராஜர் மூர்த்தம் கொடுத்துட்டீங்க, இது நடக்கவே இல்லை, எனக்கு வேற ஏதாவது மூர்த்தம் கொடுக்கணும். வள்ளி தெய்வானை மூர்த்தம் கொடுத்திருக்காரு. முருகர் வள்ளி தெய்வானை மூர்த்தம் கொடுத்து இதை வச்சு கும்பிடுப்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, வள்ளி தெய்வானை மூர்த்தத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாரு, தூபம் போடுறாரு. தூபம் போடுறப்ப அவருக்கு என்ன வந்துருச்சு, இவருக்கு தானே தூபம் போடுறோம், யாருக்கு போகக்கூடாது, நடராஜருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு துணி எடுத்து என்ன பண்றாரு, நடராஜர் மூக்குல கட்டாரு. கட்டின உடனே நடராஜர் வந்துட்டாரு. கட்டின உடனே என்னையா இவ்வளவு நாள் பூஜை பண்ண நீ வரல, இவ்வளவு நாள் நான் உள்ள இருக்கேனா இல்லையான்ற ஐயப்பாட்டிலேயே நீ பூஜை பண்ண, இன்னைக்குத்தான் நான் உள்ள இருக்கேன்னு நினைச்சு என் மூக்குக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு நீ கட்டுன, அதனால நான் வந்துட்டேன்னா. அது மாதிரி நாம எவ்வளவு உறுதிப்பாட்டோட பெருமான பூஜிக்கிறோமோ அவ்வளவு உறுதிப்பாட்டோட எழுந்துடலாம். புரிதுங்களா சுவாமி? அதனால அடியார்கள் எல்லாரும் அந்த உறுதிப்பாட்டோட பூஜை செய்யுங்க. இந்த பூஜை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் என்னது, ஜங்க் ஃபுட். பாக்குறதுக்கு மேல அப்படி நிறைய தூவி அப்படி கொடுக்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அம்மா கொடுக்குற கம்மங்கூழ்ல அது நிறைய சத்து இருக்கும். அது மாதிரி நான் கம்மங்கூழ் குடிக்க சொல்றேன், கஷ்டமா தான் இருக்கும். கம்மங்கூழ் 2 வெங்காயமும் வச்சு கடிச்சு குடிங்கன்னு சொல்றேன். பீட்சாவே சாப்பிட்டு பழகி, பர்கரையே சாப்பிட்டு பழகி இது குடிக்கிறேன்னு சொல்றப்போ படுபாவின் கஷ்டமா இருக்கும். நான் சாப்பிட்டு உடம்பு தெம்பானதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இதை மட்டும்தான் எடுத்துக்குவீங்கன்றத சொல்லி நீங்க அடியார்களுக்கு வாய்ப்பு, 3 அடியார்களுக்கு வாய்ப்பு, நீங்க பேசலாம். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடி துளிகள் தான். தொடர்புடைய கேள்விகளை எழுப்பலாம். நீங்க நல்லா இருக்குன்னு உடன்படலாம், நல்லாவே இல்லை படுபாவி அப்படின்னு என்னை திட்டலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கான கால அவகாசம் சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. நான் தொடங்கலாம். அடியார்கள் கரம் வைத்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 3 அடியார்கள் மட்டுமே வாய்ப்பு. யாராவது பேசுறீங்களா? புது அடியார்கள் யாராவது பேசுறீங்களா? சுவாமி கலாவதி அம்மா பேசுங்க. ஆமா சிவாய நம. புது அடியார்கள் பேசட்டும், அப்புறம் ஆமா ஸ்ரீ அம்மா பேசட்டும். ஸ்ரீ அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க. ஐயா பூசை பண்ணிட்டு இருந்தது நீங்க சொன்னது மாதிரி தவறுகளத்தை செஞ்சுட்டு இருந்தோம்.
நீங்க இன்னைக்கு சொன்னதே எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாச்சு. மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். தவறு கிடையாது. இது வந்து சும்மா தெரியாம வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா அதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. இது உங்களுடைய நல்ல மனமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. திருவடி வணக்கம். கார்த்தி தீபா அம்மா அவர்கள் பேசலாம். கார்த்தி தீபா அம்மா அவர்கள். சிவா திருவடி வணக்கம் சிவா. திருவடி வணக்கம் சிவா. திருவடி வணக்கம். அடியனுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே முடியற வரைக்குமா அடியனுக்கு கண்ணுல தண்ணி தாங்க ஐயா வந்தது. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குமே சிவா அடியனுக்கு தெரியாத பல விஷயங்களை அடியன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சிவா. திருவடிக்கு நன்றி 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 சிவா. கார்த்தி அம்மா எங்க இருந்து வரீங்க? அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? சிவா செங்கல்பட்டு சிவா. அருமைங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. தொடர்ந்து வாருங்கள் அம்மா. வாய்ப்பு இருக்கும் போது வாருங்கள் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி சிவா. நன்றி சிவா. அம்மா கலாவதி அம்மா பேசலாம். நமச்சிவாய். இன்னைக்கு தூங்காம கேட்டாங்க ஐயா கிளாஸ். அதனால சுறுசுறுப்பா அந்த பொழுது தூங்கல இன்னைக்கு. அதனால ஃபுல்லா கேட்டேன் கிளாஸ். எப்ப பாரு தூங்கிடுவேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அந்த பாகம் பெண்ணூருக்கு நீங்க என்னதான் சொல்ல போறீங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமா தான் உக்காந்தேன் நான் இன்னைக்கு. சரி இதுக்கு என்ன சொல்லுவாரு இன்னைக்கு பாப்போம் அப்படின்னு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. வேதன்றது நமக்கு ரோடு, சைவத்துறைன்றது நமக்கு படிக்கட்டு மாதிரி குறிப்பிட்ட இடத்துலதான் போய் இறங்க முடியும். அது வந்து அந்த சைவ நெறி வந்து நமக்கு கரெக்டா வழிகாட்டுது அப்படின்னு சொன்னீங்க. சிவத்தை காட்ட மறுக்கிறவங்க கூட நமக்கு அங்க இருக்கிறதுக்கு இடமே கிடையாது, அங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். குரு அடியார்கள் எல்லாருமே சிவனை விட உயர்ந்தவர்கள் தான். அவங்கள நம்ம சிவத்துக்கிட்ட நம்மளை கூட்டுன்னு போறவங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. இந்த பாகம் பெண் ஒரு ஆணாய் போச்சு. இது ரொம்ப நிறைய சந்தேகத்தை நிறைய பேருக்கு தெரிய. எங்க சாமி நாளையில இருந்து வேஷ்டி கட்ட மாட்டார் என் சாமி. அது வந்து நினைச்சதான். இப்ப என்னன்னா, இப்போ ஆடை என்பது உட்பொருளை மறைக்கிறதுக்காகத்தான், நம்மளுடைய அவயங்களை மறைக்கிறதுக்காகத்தான் ஆடை. அங்கதான் எதுவுமே இல்லையே. எங்க லிங்க பெருமையில ஆண்குறி பெண்குறி மார்பகங்கள் கண்ணு மூக்குன்னு இல்லையே. அந்த இடத்துல ஏன் போடணும்? அதனால அவன் ஆடைய துறக்க போறாதுல. ஆடை அங்க அணிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் விஷயம். அங்க துறக்க போறதில்ல சாமி. அவசியம் இல்ல. அந்த லிங்க திருமேனிக்கு ஆடை என்பது அவசியம் இல்லை. அப்படி அப்புறம் இந்த இது 51 சக்தி பீடம் அதுக்கு ரொம்ப நல்ல விளக்கம். 51 பீஜ மந்திரங்கள். அவ வந்து அந்த பீஜ மந்திரங்கள் விழுந்த இடம் தான் இப்ப இவங்க சக்தி பீடமா சொல்றாங்க. அந்த பீஜ மந்திரத்துக்கு எப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அவ மந்திர சொரூபிணி, மந்திர வடிவினல். அவளுடைய அந்த மந்திரம் உந்த இடம் சொன்னீங்க பாருங்க. ஆணித்த அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. நல்ல தெளிவான விளக்கங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. நன்றிங்க சுவாமி. அங்கர்கண்ணி அம்மா அவங்களுக்கு தொடர்ந்து மீனாட்சி சுருங்க சொல்லி முடிக்கலாம். அங்கர்கண்ணி திருவடி வணங்கிறேன். எப்பவுமே திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது முகத்தோட இருக்க லிங்க சிவனுடைய உருவம் தான் வாங்கிட்டு வந்து இவ்வளவு நாள் நான் சிவபூஜை பண்ணேன். யாருக்கிட்டையும் சிவபூஜை எல்லாம் எடுக்கல. சாமியே கொடுத்த மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எங்க குரு வந்துட்டு சொன்னாங்க, பால் மட்டும் ஊத்தி பண்ணுங்கம்மா, தண்ணி ஊத்துறதோட பால் ஊத்தி நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இங்க இந்த உருவ வழிபாடுக்கு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப எனக்கு இதுக்கப்புறம் சாமி வேற இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறாரு போல இருக்கு கையை பிடிச்சு. அப்ப சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ருத்ராட்சம் கூட வச்சு நீங்க பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. ருத்ராட்சம் வச்சுட்டு நீங்க பண்ணுங்க, பூஜையா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அது புரிப்படலை. ஆனா இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து சாமி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்காருங்கிற அந்த ஒரு இதை மட்டும் வச்சு நம்ம பண்ணணும் போல இருக்கு. இந்த மாதிரி விபூதி பூசுறது, குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம தான் திருப்தி படுத்திக்கிறோம். ஆனா சாமி எங்கேயுமே நிறைவா இருக்காருங்கிறது இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிட்டு போன மாதிரி, கையை பிடிச்சு கூட்டிட்டு போன மாதிரி ஒரு இது வந்து விபூதி பூசுறது நான் வாங்கிக்கினேன், தீட்சை வாங்கிக்கினேன். ஆனா இதை வந்து சிவபூஜை பண்ணணுங்கிற ஒரு ஆசையில திருவண்ணாமலையில இருந்து எடுத்துட்டு வந்து பண்ணது.
ஆனா இப்ப அடுத்த நிலைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க, கையை பிடிச்சு கூட்டி கொண்டே விட்டுருக்க மாதிரி ஒரு நிறைவா இருந்தது ஐயா. இனிமே நம்ம அதை மாத்திக்கணும், அடுத்த இதுக்கு போகணுங்கிற ஒரு நிறைவா சாமி கொடுத்த மாதிரி இருந்தது ஐயா. இது எப்ப நமக்கு மாறும்னு கூட நான் நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன். நம்ம யார்கிட்டயுமே வாங்கலையே, ஆனா இது ஒரு சில பேர் சொன்னாங்க, அங்க போய் நீங்க உங்க சமய குரு கிட்ட வாங்கினாதான் அந்த பூஜையே செஞ்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அது சேராதுன்னா சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு சாமி இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு, அதனால அவர் வழிகாட்டுவார் அப்படின்னு தான் நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு நிறைவா, ஒரு அடுத்த அளவுக்கு என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பாவனையா நான் பார்த்தேன் அன்னைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சிவாயனம் சிவாயனம். சுவாமி, சிவலிங்க திருமேனில முகம் இருக்கக்கூடாது, அது தவறான ஒரு படைப்பு. யாராவது அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா, போன வட்டம் அந்த ஷார்ட்ஸ்ல முகலிங்க மூர்த்தி அப்படின்னாங்களா, அதெல்லாம் கேட்கறப்ப பகிர்ந்துச்சு எனக்கு. அந்த ஷார்ட்ஸ்ல நிறைய சாமி போடுறப்ப முகலிங்க மூர்த்தி, அவர் அந்த மூர்த்தி, கஜான மூர்த்தி, மொத்தமே 25 மூர்த்தங்கள் தான். இது முகத்தோட அந்த ஜடாமுடியோட இருக்க சிவன் தான் வாங்கி பூஜை அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நீங்க முழுத்து லிங்க திருமேனிய வச்சு பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே திருமேனியில முகம் இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு வேணும் முகம் வேணும்னா யுவர் சாய்ஸ் தான், கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல. முகம் பிடிச்சிருக்கா, முகத்தையே தூக்கி வச்சு கும்பிடலாம், முழு உருவத்தையும் தூக்கி உட்கார வச்சு கும்பிடலாம், தப்பே கிடையாது. அது நமக்கு எல்லாமே சாய்ஸ் தான். இட்லி வேணா இட்லி, பொங்கல் வேணா பொங்கல், பூரி வேணா பூரி, எல்லாமே இருக்கு. ஆனா இட்லி பொங்கலை மிக்சி அடிச்சு எல்லாத்தையும் போட்டு நான் கலந்தடிப்பேன்றது வேண்டான்னு தான் சொல்றேன். வேற ஒண்ணு. மகிழ்ச்சிங்க. மீனாட்சி அம்மா அவங்களோட நிறைவு செய்யறோம். அம்மா நிறைவு செய்யறோம். மீனாட்சி அம்மா, சுகந்தி அம்மாவோட. ராயணம்மையா திருவடி வணக்கம். சாமி, ஒரு நாளைக்கு நீங்களே பூஜை பண்ணி காமிங்க. ஏன் அந்த சந்தேகம் கேக்குறேன்னா, குட்டியா இருக்கு லிங்கம், அதுல கொஞ்சம் திருநீர் பூசி சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறோம், அது செய்யலாங்களா? அதுக்கப்புறம் சின்ன குட்டி ருத்ராட்ச மாலை இருக்கு, அது போடுறோம். குட்டி ருத்ராட்ச மாலை போடலாம், அது போட்டா கழுத்துன்னு சொல்லிட்டீங்க. அதனால பூ நிறைய இருந்தா நீங்க சொல்ற மாதிரி பெரிய லிங்கமா இருந்தா அப்படி போடலாம், தூவலாம். குட்டியா இருக்கும்போது நம்ம எப்படி தூவுறது? அதனால இப்ப 2-3 நாளா பாதத்துலதான் சாமி வச்சிடுறேன். சாரி, பாதம்னு சொல்லக்கூடாது, எங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு மீனாட்சி அம்மாவுக்கு, எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் யோசிக்க. அந்தந்த நேரம் வரும்போது, அந்தந்த நிகழ்வு வரும்போது அடியனுடைய லிங்க திருமேனி நீங்க பாத்தீங்கன்னா இப்படியேதான் இருப்பாப்படி அள்ளி அப்படியே போட்டுருவோம், அப்படியே வழிபாடு செய்வோம். ஒரு பூ வைக்கலாம், ஒரு பூன்றது தூக்கிதான் போடணும், அது மேல விழுந்தா அது உங்க உள்ளுக்குள்ள அது லாக் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம், லாக் ஆகாம கீழே விழுந்தாலும் அதை எடுத்து திரும்ப வைக்க வேண்டாம், அவ்வளவுதான். இங்க இருக்கணும், வைக்கணும், கீழே வைக்கனாலும் வைக்கலாம், மேல வைக்கனாலும் வைக்கலாம். நீங்க சும்மா அப்படி அள்ளி போடுறது, ஒரு பூ ஒரே ஒரு அந்த கருகம்புள்ளையும் எடுத்து மேல வைக்கணும், ஒண்ணும் தவறில்லை. அதனால இந்த பூசணையில நீங்க பூ வைக்கிறது, குங்குமம் போடுறது இதெல்லாம் சாமி கேட்கல. நினைக்கிறீங்களா, லவ் பண்றீங்களா, அவ்வளவுதான். லவ் தான் முக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதெல்லாம் நிறைய அன்பு இருக்குங்க சாமி. அன்பு அதிகமானதாலதான் நாங்க குங்குமமே வைக்கிறோம், சந்தன குங்குமம் வைக்கிறதே அன்பு காரணமா தாங்க. செஞ்சிடறோம். ஞானத்துக்கு கண்ணை மறைக்குது. நீங்க கேட்கலாம், நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வெடிஞ்சிச்சு, நம்ம யாருக்கு, அவர் பேர் என்ன, நம்ம இவருக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சுல, லிங்கத்தின் மேல கண்ணு ரத்தம் வந்துச்சுலன்னா அவருக்கு திரும்பினா என்னன்னு தெரியாது, வழிபாட்டு முறை என்னன்னு தெரியாது. அதனால அவருக்கு அப்படி காண்றாங்க. தெரிஞ்சனாலதான் நம்ம இப்படி சொல்றோம், வேற ஒண்ணு தெரியாம எது வேணாலும் பண்ணலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க அம்மா, உங்களுக்கு நான் சொல்றேன், மீனாட்சி அம்மா, கஷ்டமா இருக்கா, சாமியை தூக்கி ஓரமா வச்சுட்டு முழுசா நடராஜரை தூக்கி வச்சிருங்க. அவருக்கு கழுத்துல நீங்க என்ன வேணாலும் மாட்டுங்க, அவருக்கு தலையில கழுத்துல என்ன வேணாலும் மாட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனா இவரை விட்டுருங்க, இவர் இதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கார். இவருடைய வடிவம் இதை தருவதற்காகத்தான், இந்த ஞானத்தை. சரிங்களா? இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லலைங்க சாமி, இவ்வளவு நாள் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு அது வரமுறையா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புதுசா கொஞ்சம் நீங்க சொல்லவும் தெளிவு என்ன பண்றதுன்னு அந்த டைம்ல கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதனால நீங்க ஒரு முறை செய்முறை விளக்கம் மாதிரி எங்களுக்கு செஞ்சு காமிங்க சாமி. செஞ்சு காமிங்க. நன்றி நன்றி. சுகந்தி அம்மா, நிறைவு சுருங்க சொல்லி நிறைவு செய்யுங்க. ஐயா, இந்த நம்ம அம்பாள் மந்திர ரூபமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அம்பாள் இந்த தேப்பெருமாநல்லூர்ல அம்பாள் சிலையே
மந்திர ரூபமா இருக்குது. அதனால நமக்கு அவளை தீபாவளை காமிக்கும் போது, அவளோட முகத்துக்கிட்ட காமிக்கும் போது உதடு வந்து மந்திர உச்சாடனம் பண்ற மாதிரியே நமக்கு அந்த விஷுவலாவே தெரியுது. அந்த உமிழ் வந்து அந்த மந்திர இதா இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த திட்டையில வந்து அப்ப தலையில அந்த சந்திரகாந்த கல்லு மேல கூரையா இருக்கிறதுனால காற்றுல இருக்கிற இதுலயே தண்ணி இதுவே ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து H2O மாறி அப்படியே ஒவ்வொரு சொட்டு 1.5 நாடிகைக்கு ஒருக்கா ஒழுகுற மாதிரி குன்னைநல்லூர்ல இருக்கிற மாரியம்மன் வந்து அந்த மாதிரி ஒரு கல்லா, அதனாலதான் அவ முகத்துல வேர்க்குதா அப்படிங்கிற சந்தேகம் கேட்கறதுக்கு தான். இல்ல அதுதான் இப்ப வேர்க்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம சிக்கல் சிங்காரவேலருக்கு வேர்க்கிறதையே சொல்லியிருக்கோம். இல்ல வேர்வன்னு சொல்லலையா, அந்த நீர் வடிகிறது, நீருக்குரிய அது ஒரு ஸ்பெஷல் கல்லு தான். கல்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அவளுக்கு அதுல சக்தி கிடையாது, அதுல சக்தி இல்ல. அதெல்லாம் நம்ம சக்தியா எடுத்துக்கிறது இல்லை. அதை தாண்டி வச்சிருக்க அந்த சராசரத்தை ஆள்றவளுக்கு இத ஒரு பெரிய சக்தியா நமக்கு வர்ற மாதிரி வரதையோ ஒரு நீர் வர்றதையோ அதை வந்து ஒரு பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய விஷயமாவும் சொல்றது இல்லை. அது சாக்தத்துக்குள்ள போயிடுது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரல. அதனால அதை நம்ம பெருசா, ஏன்னா அது பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. இது வேறவங்க வீடாகி போச்சு. அது நம்ம அம்மா பத்தி பேசலாம். அது சாக்தத்தை பத்தி பேசுறப்ப நீ எப்படி பேசலாம் நிறைய பேர் கேள்விகள். நம்ம அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவளுடைய, அதான் சொல்றேன் இல்லையா, அங்க வருகிறதும் நிறைய இடங்கள்ல வேற விஷயங்கள் வடிகிறதெல்லாம் அது ஒரு பெரிய சக்தியினுடைய வடிவமா இல்லை. அவன் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அன்னை மந்திர உச்சாடனம் செய்யல, அவதான் மந்திர சொரூபினியா இருக்கா. அவ யாரையும் நோக்கி மந்திர உச்சாரணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவளே மந்திர சொரூபினி, அவையே உச்சாரணம் பண்ண போறான். அவளே மந்திரத்தினுடைய முழு அவ அந்த மந்திர ஐயாவ அந்த நமசிவாய மந்திரம் சொல்ற மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஐயர் வந்து அப்படியே முகத்துக்கு நேர காமிக்கும் போது அந்த உதடு இதாகிற மாதிரி நமக்கு தெரியுது. அம்மாவோட சரண நமக்கு அது அப்படி தெரியுது. அதோட நான் இப்ப உங்ககிட்ட இது பண்ண, நம்ம எல்லாரும் நிறைஞ்ச அடியார்கள் நிறைஞ்ச இதுல நீங்க சொன்ன அந்த வில்வ மரத்தடியில ஒரு மஞ்சள் பிள்ளையார வச்சு இது பண்ணானா, இப்ப 2வது ஒரு திருமணம் ஒரு பையனுக்கு நிறைவேறி இருக்கு, பொண்ணு அமைஞ்சிருச்சு, சூப்பரா அமைஞ்சிருச்சு. அதனால இங்க நம்ம அடியார் கூட்டத்துல சொல்லுவோம், அவங்க அந்த வில்வ மரத்தடியில, ஏன்னா அது நம்ம ஸ்கூலுங்கிறதுனால முன்னால விநாயகர் சிலை வைக்க முடியாது. நீ வேணா இதே மாதிரி வந்து மஞ்சளை வச்சு கும்பிட்டுட்டு அந்த மஞ்சளை அப்படியே சுத்தி மரத்தடியிலே ஊத்திருன்னு சொல்லி இன்னொரு எனக்கு தங்கச்சி தான் அந்த பொண்ணுக்கு சொல்லி, இப்ப அவன் மகனுக்கும் சூப்பரான பொண்ணையா. இதுல என்ன எனக்கு நம்ம அப்பனோட கருணை என்னன்னா, அந்த பொண்ணோ பையனோ அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரியே பொண்ணு அமைச்சு கொடுக்குறாரு. அதுதான், அதாவது அவங்களுக்கு எது வேணுமோ, எது சூப்பர் பார்ட்னரோ அத மாதிரியே அமைச்சு கொடுக்குறாரு. அத நம்ம இங்க அடியார் கூட்டத்துல நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் இருக்கிறவங்க யாராவது இதுன்னா அது பயன்பெறணுங்கிறதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. நம்ம குரூப்ல ஒரு பதிவா கொடுங்கம்மா, எப்படின்றது எல்லாருக்கும் அது பயன்பெறுமா. சுதாமா ஏதோ கை ஊத்துனாங்க, அம்மா சுருங்க சொல்லி நிறைவு செய்யலாம். ஐயா திருவடி வணக்கங்க. அனைத்து திருவணக்கம். இத்தனை வருஷமா சிவன் கும்பிடுறோம், இத்தனை வருஷமா தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாம் சொல்லி பாகம் பெண்ணுருவானான்னு சொல்றோம். ஆனா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது என்னைக்குதான் தெரிஞ்சிருக்கேங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க அர்த்தம். அதுவும் அந்த மீனிங் வந்து ஏனோ தானம்லாம் இல்லை. அது அப்படியே நீங்க சொன்னது வந்து சிவபெருமான் வந்து அன்னையோட அருளோட அன்னையோட தன்மையில இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்த பாகங்கள் விழுந்த இடம் தானே நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க எங்க இருந்துதான் பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அருமையா 51 இதுல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னது நம்ம புரிய வைக்கிறதுக்காக இத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது அருமைங்க, அருமை. ரொம்ப இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா. அதாவது அது எந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஐயா சொல்றாங்க, அதுதான் அதுல இதுவா இருக்குது. காரண காரியத்தோட அது சித்தாந்தம் சொல்லுவாங்கல்ல, முடிந்த முடிவு. அதுக்கு பிறகு அது மாத்து கிடையாது. பீஜ எழுத்துனா 57 எழுத்து நீங்க நம்பிதான் ஆகணும், அது உண்மைதான். அது ஐயா அப்படியே கரெக்டா சொல்றாங்க. அது ஏன்னா நான் கூட அது மாதிரிதான் நினைச்சேன். அம்பாவை தூக்கிட்டு இருக்கும்போது பிண்டமா போய் விழுந்தது அதுதான் சொல்றாங்களே, அதெல்லாம் நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஆனா பெரியவங்க சொன்னா ஏத்துக்கணும்ன்றத அது மாதிரியே வழியே ஏத்துக்கிட்டு வந்துட்டோம்.
இப்ப அதுதான் கஷ்டமா இருக்குது. ஐயா இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. இளநீர் வந்து ஆட்டக்கூடாது, இளநீர் கூட ஆட்ட வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா வந்து அப்பர் வந்து சொல்றாருங்க ஐயா, இளநீர்னு சொல்ற நெய்யோடு பால் இளநீர் அப்படின்னு சொல்றாரு. அது என்னங்க அது கேட்கணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த அந்த பதிகம் எடுங்க, அந்த பதிகம் எடுத்து எனக்கு அடியனுக்கு அனுப்புங்க. இளநீர் என்பது அது நீரை குறிக்குதா இல்ல இளநீரையே குறிக்குதா அப்படிங்கறத. அதாவது நெய்யினோடு பாலில நீராடினான் கான், நித்த மணவாளனென நிற்கின்றான் கான், அந்த மாதிரி அந்த பாட்டு. இளநீர் இளநீர் அப்படிங்கிறப்போ அது மென்மையான நீரைத்தான் குறிக்கும். அது இளநீரா இருக்காது, இளநீர் இல்ல, மென்மையான நீரை குறிக்கும். அது ஆனைந்தன் காட்டுறாங்க. எனக்கும் அவ்வளவு பெரிய ஆழங்கால் கிடையாது, எனக்கு திருமுறையில அவ்வளவு பெரிய ஆழங்கால் கிடையாது. நீங்க எங்க ஆனைந்த தவிர ஏதாவது ஒரு பொருள் ஆட்டுறாங்கன்னா அடியனுக்கு அது சொல்லுங்க, அதை நம்ம எடுத்து நம்ம பரிசீலனை செய்யலாம். ஆனா ஆனைந்து மட்டும்தான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்கன்னு நான் அடியன் நம்புறேன். நம்ம வாங்கி கொடுக்குறோம் அபிஷேக பொருள் கேக்குறாங்க இல்லையா, அப்ப நம்ம வாங்கி கொடுக்கும் போது இளநீர் இதெல்லாம் சேர்த்தாங்க வாங்கி கொடுக்குறோம். அது வாங்கி இன்னும் கொடுக்கலாமா வேணாமான்றதுதான் ஒரு இது. நீங்க என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, தவறே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மை, பிடிச்சிருக்குன்னா செய்யலாம், தப்பு கிடையாது. நமக்கு வந்து ஐயா இன்னைக்கு சுதமா சொன்ன மாதிரிங்கய்யா பாகம் உறுப்பினா அது இன்னைக்கு நல்லா முழுமையா இன்னைக்கு தாங்க ஐயா எனக்கு விளக்கம் எல்லாமே நல்லா தெளிவா இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு மிகவும் நெஞ்ச தொட்டு நெகிழ்ந்துருச்சு. 51 சக்தி பீடங்களை பத்தி இன்னைக்கு நீங்க சொன்னதுதாங்க ஐயா ரொம்ப சிறப்பு. நிஜமா இது வரைக்குமே பாகங்கள் அம்மாவோட பாகங்கள் விழுந்த இடம் தான் இருந்தோம். ஆனா அது இப்படி மந்திர சொற்கள், அந்த சொற்கள் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே இன்னைக்குதாங்க நாங்க தெரிஞ்சிட்டோம். அம்மா சொன்ன மாதிரி எதுல இருந்து உங்களுக்கு எப்படி உணர்த்துறாரோ இறைவன் தெரியல, ஆனா எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டோம். ஒரு படி முன்னேறி வந்திருக்கோங்க ஐயா. நன்றி. இனிமே வந்து பிடிக்கிறதுக்கு பெருமானை வச்சு வழிபாடு செய்யும் போது அவளை தூக்கி ஓரமா வச்சிடலாம். அவளை தூக்கி அந்த அந்த உருவத்துல இருந்து நீங்கி அந்த எங்க திறமைக்குள்ள அவ இருக்கான்ற நம்பினப்பவே நம்முடைய தன்மை, ஞானத்தன்மை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அவையை சொல்லி நிறைவு செய்கின்றேன். சுவாமி திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வர்க்கை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சொல்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நாளைக்கு அடியார்களுக்கு நிறைய இது சொற்பொழிவுகள் இருக்கும், அதையும் அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் புதன்கிழமையும் நம்ம திரும்ப எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவில் அடியை நிறைவு செய்கின்றேன். சுவாமி அடியார்கள் நீங்க சொன்ன அந்த திருமந்திர பாடல்